ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 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 மணிக்குள்ள முடிச்சிடலாம் அதோட. ஆ. இங்க அகாடமில அக்குபஞ்சர் டே ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு, அங்க போய் ஜாயின் பண்ணோம். ஓ, அப்படி. சரி, சரி, சரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா தல? நான் பண்ணலாம் தோட. நம் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக அக்குபஞ்சர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்வாக நேரலையில் ஹிலரா உமர் பார்க் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் நிறுவனத்தின் முதல்வரும் ஆஹ், சிறந்த ஆஹ், பேச்சாளருமான ஹிலரா உமர் ஃபாரூக் அவர்கள் இன்று நம்முடன். அவர்கள் இப்பொழுது அக்குபஞ்சர் தினத்தை முன்னிட்டு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 16 உலக அக்குபஞ்சர் தினம் கொண்டாடப்படுது. ஏன் இந்த உலக அக்குபஞ்சர் தினத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அடிப்படையான சில செய்திகளை ஓரிரு நிமிடங்கள்ல சொல்றேன். சீனாவுல ஏறத்தாழ 8000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே அக்குபஞ்சர் பின்பற்றப்பட்டு வருது. இது பிந்தைய கற்காலம் அப்படிங்கிற அஹ், மனிதகுலம் நாகரிகம் அடைய துவங்கிய வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து. அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுவதற்காக ஆதி காலத்துல பயன்படுத்தப்பட்ட பியான் நீடில்ஸ் அப்படிங்கிற கல் ஊசிகள், அதை வச்சுதான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. அது மாதிரியான ஏராளமான கல் ஊசிகள் சீனாவினுடைய அகழ் ஆய்விலும் தொல்பொருள் ஆய்விலையும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில இது 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே புழக்கத்துல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அனுமானத்துக்கு வர்றாங்க. பிற்காலத்துல 4600 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சீனாவில் அக்குபஞ்சர் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆதாரபூர்வமாக தெரிய வந்திருக்குது. அதற்கும் பின்னால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படிங்கிற உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பட்டியலை யுனெஸ்கோ அமைப்பு பராமரிச்சு வருது. அதுல 2000க்கு பிறகு இருந்து தொடர்ந்து சீன அரசு அக்குபஞ்சரை உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே, வயது முதிர்ந்த அக்குபஞ்சரிஸ்டுகளினுடைய பரிந்துரை கடிதங்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆவணங்களை கருத்தில் கொண்டு 2010 ஆண்டு யுனெஸ்கோ இந்த நவம்பர் 16 அக்குபஞ்சரை உலக மரபு சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது. அப்ப இருந்துதான் 2010 இருந்துதான் வேர்ல்டு அக்குபஞ்சர் டே அப்படிங்கிற இந்த நாளை அக்குபஞ்சர் விழிப்புணர்விற்காக சில நாடுகள்ல வேர்ல்டு அக்குபஞ்சர் அவேர்னஸ் டே என்றும் கொண்டாடுகிறார்கள். உலகம் முழுக்க உள்ள வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் அக்குபஞ்சர் சொசைட்டிஸ் எனும் உலகளாவிய சர்வதேச அமைப்பு நவம்பர் 16 வேர்ல்டு அக்குபஞ்சர் டேவாக கொண்டாடும்படி அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அக்குபஞ்சர் ஹீலர் கூட்டமைப்பு தென்னிந்தியா முழுவதும் இந்த உலக அக்குபஞ்சர் நாளை நாம் வெவ்வேறு வழிகளில் அக்குபஞ்சர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வெவ்வேறு விதங்களில் அக்கு ஹீலர்கள் அக்குபஞ்சரிஸ்டுகள் அனைவரும் கொண்டாடி வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த உலக அக்குபஞ்சர் தினம் அப்படிங்கிற இந்த சிறப்பு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டு. நான் வணக்கம் தானே. இப்ப நிறைய பேர் இதுக்கு முன்னால உங்களுடைய நேர்காணல் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லலாம். இப்போ நிறைய கேள்விகள் வந்திருக்கு. குறிப்பா பொதுவா பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் எதற்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க, அக்குபஞ்சர் எதற்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து அதே மாதிரியான கேள்விகள் கேட்கறத தவிர்ப்பாங்க. முதல்ல அக்குபஞ்சர் அப்படிங்கிற மருத்துவம் குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அதுக்குள்ள போகாம அக்குபஞ்சர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மரபுவழி மருத்துவங்களினுடைய அடிப்படை தத்துவம் குறித்து சில நினைவூட்டல்களை செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் பொதுமக்களோடு பேசும்போது சொல்கிற முதல் விஷயமே இதுதான்: எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு நோயையும் தீர்ப்பதில்லை அப்படிங்கிறது தான். எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு நோயையும் தீர்ப்பதில்லை. அதற்கு மாறாக இந்த உடல் தான் நோயை தீர்க்குது. உடல் உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கிறது. அந்த நோயை தீர்க்கக்கூடிய உடலின் ஆற்றலுக்கு மரபுவழி மருத்துவங்கள் துணை புரிகின்றன. அந்த அடிப்படையில தான் அக்குபஞ்சரும் இந்த உடலுக்கு துணை புரிகிற ஒரு சிகிச்சை முறையாக அறியப்பட்டிருக்கு. அப்ப உடல் நோயை தீர்க்கக்கூடிய வேலையை செய்து அதுக்கு துணை புரிகிற ஒரு வேலையை அக்குபஞ்சர் செய்யுது. அதனால எந்தெந்த நோய்கள் அக்குபஞ்சர்ல தீரும் அப்படின்னா, இந்த உடலால் எந்தெந்த நோய்களை தீர்க்க முடியுமோ அந்த நோய்கள்லாம் அக்குபஞ்சர்ல தீரும்.
அப்ப உடலால் தீர்க்க முடியாத நோயின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல. இந்த உடலினுடைய எதிர்ப்பு சக்தி அல்லது பராமரிப்பு சக்தி உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறுகளை கண்டுபிடிக்கிற வேலையும் அதான் செய்யுது. எங்க வந்து உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுது, எங்க கழிவுகள் தேக்கம் அடைஞ்சிருக்குது, எங்க வந்து உறுப்புகளினுடைய ஒரு பழுதடைந்த நிலை அல்லது இயங்காமை இருக்கு அப்படிங்கிற எல்லாமே வெளியில உள்ள கருவிகளை விட, வெளியே உள்ள மனிதர்களை விட யாருக்கு மிக துல்லியமாக தெரியும் அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு. அப்ப நம்முடைய உடல் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள்னு ஒண்ணு இல்லை. அதை தீர்க்கக்கூடிய வேலையும் உடல் தான் முதல்ல செய்யுது. அப்ப இந்த உடல் செய்கிற வேலைக்கு துணை புரிகிறது அக்குபஞ்சர் அப்படிங்கிற அடிப்படையில அக்குபஞ்சர் மரபு வழி நோயறிதல் மூலமாக எந்த புள்ளியில் அல்லது எந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு அக்குபஞ்சர்ல சொல்லுவோம், எந்த விதமான பஞ்சபூதங்களுக்கு சிகிச்சை தேவை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முறையாக அக்குபஞ்சரை நாம் பயன்படுத்தும் போது உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வாக இது அமைகிறது. மறுபடியும் சொல்றேன், உடல் தான் நோயை தீர்க்கிறது, அதுக்கு அக்குபஞ்சர் உதவி செய்கிறது. அந்த அடிப்படையில் உடலால் தீர்க்க முடியாத நோய்கள்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அக்குபஞ்சரால் தீர்க்க முடியாத நோய்கள்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா உடல் எப்போது தோல்வியுறுகிறதோ அப்ப அது வந்து அதனுடைய இயக்கத்தை நிறுத்திக்கிறது. அப்ப உடல் ரெஸ்பாண்ட் பண்ணாத கண்டிஷனுக்கு போற வரைக்கும் உடலால் எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும் அப்படின்னா, அதே போலவே அக்குபஞ்சர்ல எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த நோய் சரியாகுமா அந்த நோய் சரியாகுமா அப்படிங்கிற பொதுவான அல்லது நாம் தொந்தரவுக்குள்ளான ஒரு நோயை சொல்லி இந்த நோய் அக்குபஞ்சர்ல தீருமா அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏல இருந்து இசட் வரைக்கும் என்னென்ன நோய் பெயர்கள் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கங்க. எல்லாமே இந்த உடலால் தீர்க்க முடியும், எனவே அக்குபஞ்சராலும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். ஒரு நோயாளியாக நாம் இருக்கும்போது அக்குபஞ்சரை பின்பற்றும் போது அதுல கழிவு வெளியேற்றம் அல்லது ஆற்றல் மறுபடியும் ரீகெயின் ஆகும்போது உடம்புல ரிப்பேரிங் ஒர்க் நடக்கும்போது சில தொந்தரவுகளை நாம் எதிர்கொள்ளலாம். அப்ப அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கோம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருது, அதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஆனா இந்த நோய்க்கு தீர்வு இருக்கா அப்படிங்கிற அடிப்படையான கேள்விகளை தவிர்ப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்குபஞ்சர்ல எல்லா நோய்களுக்கும் தீர்வு உண்டு. ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பேசிட்டோம். நாம இனி கேள்விகளுக்குள்ள போலாம். 40 வயதுக்கு மேல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. அதுல வந்து இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா வந்து கண்ணாடி போடணும் அப்படிங்கிற ஒரு தீர்வை நோக்கி தான் மக்கள் நகர்றாங்க. இந்த 2 3 பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கண்ணாடி போடாம தவிர்க்கிறது எப்படி? இப்போதைக்கு நான் வந்து தொடர்ந்து ஒரு 6 மாசமா கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன். ஆனா கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இப்ப எடுக்காதவங்களுக்கும் உங்களுடைய ஆலோசனை என்ன? பொதுவாக 40 வயதுல அப்படின்னு நம்ம சொல்றோம், இதுவுமே பழைய கருத்தா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரிய பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல எங்கேயோ ஒரு குழந்தை போட்டிருக்கோம், பள்ளியில நண்பர்கள் எல்லாம் சோடா புட்டின்னு கேலி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எந்த பிரைமரி ஸ்கூல் போனாலும் சின்ன சின்ன குழந்தைகள், நிறைய குழந்தைகள் வந்து கண்ணாடியோட இருக்கிறாங்க. அதனால கண் பார்வை குறைபாடுங்கிறது ஒரு 40 வயதுக்கு மேலதான் வருது, அல்லது வயது முதிர்ந்த 60 வயதுக்கு மேல வருது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கண் குறைபாடு, கண் பார்வை கோளாறுங்கிறது எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி போயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை, நேரடியாக கண்ணோடு தொடர்புடைய தூக்கம். தூக்கம் நேரடியா கண்ணில் தூங்குறதுனால அப்படின்னு எடுத்துக்கிற கூடாது. மொத்த உடலினுடைய பராமரிப்பு இயக்கம் நடக்கிற இரவுகள் நாம் வந்து முழுமையான தூக்கத்துல இருந்தா மட்டும்தான் உடம்புல வந்து பல பிரச்சனைகள் சரியாகும். இந்த கால தலைமுறை 2000க்கு பிறகான ஒரு புதிய வாழ்க்கை முறையில நம்ம தூங்குறது இல்லை இரவுகள்ல. ஒரு 10 மணிக்கு மேலதான் இரவு உணவு அல்லது கேளிக்கை விருந்துகள், அப்படி ஊர் சுத்துறது, பார்ட்டிஸ் எல்லாமே வந்து 10 மணிக்கு மேலதான் வச்சிட்டு இருக்கோம். அப்ப 10 மணிக்கு மேல முழிச்சிருக்கிறதுங்கிறது நேரடியாக உடலை உள்ள இருக்கக்கூடிய பல ஹார்மோன் ரெகுலேஷன், உடலினுடைய பராமரிப்பு இயக்கத்தை, நோய் நீக்கும் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் அது அது வந்து நேரடியாக கண்ணில் வெளிப்படும் வாய்ப்பு அதிகம். அதனால கண் பார்வை கோளாறுங்கிறது முதல் காரணமாக தூக்கம் உள்ளிட்ட வாழ்க்கை முறை கோளாறுகள். நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய ரசாயனங்கள், அந்த உணவை முறை இல்லாம பசி இல்லாம உடம்பு கேட்காத போது கொடுப்பது உள்ளிட்ட ஏராளமான வாழ்க்கை காரணிகள் தான் கண் பார்வை கோளாறுக்கான அடிப்படையான காரணமாக இருக்கு. இது எந்த வயதுல வேணாலும் துவங்கலாம், எந்த வயதுல வேணாலும் வெளிப்படலாம். அதனால இந்த வாழ்க்கை முறை ஒழுங்குங்கிறத தூக்கத்திலிருந்து துவங்கி
ஒன்னொன்னா சரி பண்ண வேண்டியது அவசியம். அப்படி சரி பண்ணும்போது கண் பார்வை கோளாறு ஏற்படாது. ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் படிப்படியாக கண்ணாடி அணிவதிலிருந்து தங்களை வந்து விலக்கிக்கிற முடியும். அதே மாதிரி எப்படி இதை ஃபாலோ பண்றது அப்படின்னா, இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே 4G அப்படின்னு சொல்ற 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு அக்குபஞ்சர் சொல்ற தூக்கம், பசி, இந்த 2 விஷயத்த பின்பற்றினால் போதுமானது. இதை ரெண்டை பின்பற்றும் போது நீங்க ஏற்கனவே கண்ணாடி அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசியமான நேரத்துல மட்டும் கண்ணாடி போட்டுக்குங்க. மிச்ச நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி போடாம இருங்க. கண்ணாடி போடாத நேரத்துல தான் கண் வந்து இயல்பான சூழலுக்கு தகவமைக்கும், அடாப்ட் ஆகும். கண்ணாடி போட்டுக்கிட்டே அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்தாலும் அல்லது இரவு தூங்குறது உள்ளிட்ட வாழ்க்கை முறைகளை பின்பற்றினாலும் கண்ணாடி போட்டுக்கிட்டே அதை தொடரும் போது பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா கண் வந்து கண்ணாடிக்கு அடாப்ட் ஆயிடும். அப்ப முடிந்த வரைக்கும் கண்ணாடியை கழற்றிட்டு இந்த வாழ்க்கை முறை பின்பற்றுவது, அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிறது, அது ரெண்டையும் வந்து செய்யலாம். கண்ணாடி போடாதவங்க இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவது, அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிறது, இது ரெண்டையும் வந்து கடைபிடிங்க. கண்ணாடி போடுறத இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா 1% கூட பார்வையில முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக முழுமையாக சரியாகும். வாழ்க்கை முறை, அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பின்பற்றும் போது கண்ணாடியினுடைய தேவை இல்லாம போகும். கண் பார்வை கோளாறு பொறுத்த வரைக்கும் இது வந்து இயல்பாக ஏற்படுகிற நம்ம வாழ்வியல்ல இருந்து வெளிப்படுகிற ஒரு குறைபாடு. இது இல்லாம கண் புரை வளர்ச்சி, கேட்ராக்ட் மாதிரியான இன்னும் சில தொந்தரவுகள், அதே மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள்னால வரக்கூடிய பலவீனம், இப்படி பல காரணங்களால இது நடக்கலாம். எதுவாக இருந்தாலும் முறையான உறக்கம், பசி, கூடுதலாக அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிறத பின்பற்றுவதன் மூலமாக கண்ணாடியை வந்து முற்றிலும் தவிர்க்க முடியும். ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து படிப்படியா வெளியே வர முடியும். இதை ஃபாலோ பண்ணும்போது கண்ணாடி போட வேண்டிய சூழல் வராமலும் நம்மளால பாத்துக்கிற முடியும். சமீம் அன்சாரி அவங்க கேட்டிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் போன்ற எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அக்குபஞ்சர் எப்படி செயல்படும் அப்படின்னு. அக்குபஞ்சர் எப்போதுமே உடம்பினுடைய எதிர்ப்பு சக்திக்கு, நோய் தீர்க்கும் இயக்கத்துக்கு உதவி செய்கிற ஒரு வேலையை தான் செய்யுது. இப்ப ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற வலிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இந்த வலிங்கிறதே உடம்பு சிகிச்சையை துவங்கிருச்சுங்கிறதுனுடைய அறிகுறி தான். வலின்னொன்னே அது ஒரு நோயினுடைய வெளிப்பாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது உண்மைதான். ஆனா நோய் குணமாவதனுடைய வெளிப்பாடு. பல பேருக்கு கட்டி இருக்கும் உள் உறுப்புகள்ல, வெளியவே தெரியாது. எப்ப வலிக்க ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்டயோ அல்லது ஒரு டயக்னோசிஸ்க்கோ போவோம். அந்த வலிங்கிறது என்ன அப்படின்னா, உள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய தொந்தரவை உடம்பு கண்டுபிடிச்சு அதை சீர்படுத்தும் வேலையை துவங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப எப்ப நமக்கு தொந்தரவை ஃபீல் பண்றோம்னா உடம்பு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான். இப்ப வந்து நம்ம மரபுவழி மருத்துவங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும், குறிப்பாக அகுபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிற போதும் இந்த இந்த அப்ப தொந்தரவை வந்து நம்ம நோயை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இந்த நோயினுடைய அறிகுறியே என்ன அப்படின்னா அது உடம்பினுடைய ஒரு குணமாக்கும் வேலை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அது பற்றிய பயத்தை வந்து முதல்ல அது இது எமர்ஜென்சி, இது எமர்ஜென்சி இல்லை அப்படிங்கிறதுலாம் வித்தியாசம் இல்லை. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் உடம்பு எல்லா நேரத்திலும் எமர்ஜென்சியா தான் வேலை செய்யுது. ஒரு தொந்தரவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மூக்குக்குள்ள போற ஒரு சின்ன தூசி கூட அல்லது ஒரு ஃபாரின் பாடி கூட உடம்பை பொறுத்தவரை எமர்ஜென்சி தான், அதை வெளியே அனுப்பும். அப்படிதான் எல்லா விதமான தொந்தரவுகளையும் உடம்பு எமர்ஜென்சியா எடுத்துக்கிட்டு தான் வேலை செய்யுது. நம்முடைய அனுபவ அடிப்படையில சில நோய்களை எமர்ஜென்சிக்கு கீழே வச்சிருக்கிறோம். அது காலந்தோறும் மாறிக்கிட்டேவும் வருது. உதாரணமா அந்த காலத்துல நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஹார்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால அது வந்து ஹார்ட் அட்டாக் அல்லது வந்து இதய நோயாக நம்ம சாதாரண மனிதர்கள் கூட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்படி எல்லாத்தையுமே நெஞ்சு பகுதியில வர்ற எல்லாத்தையுமே இதய நோயாக யோசிக்கிறது, யோசிச்சு பயப்படுறதுங்கிறது நம்முடைய மன இயக்கத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்குது. அதனால நெஞ்சுக்குள்ள வந்து லங்ஸ் இருக்குது. அதே மாதிரி உணவு குழாய், வாயிலிருந்து துவங்கி உள்ள போற உணவு குழாய் அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணுது. லங்ஸுக்கு போற சுவாச குழாய் அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணுது. அவ்வளோ பெரிய லங்ஸ் இருக்குது. ஸ்டொமக்னுடைய ஒரு பார்ட் வந்து அந்த பகுதியில தான் இருக்குது. இப்படி ஏராளமான உறுப்புகள் உள்ள நெஞ்சு பகுதியை வெறுமனே ஹார்ட்டை மட்டும் வச்சு மையப்படுத்தி யோசிக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. என்ன நோய் ஏற்பட்டாலும் முதல்ல நம்ம வந்து பயத்தை கைவிடணும். பயப்படுறதுங்கிறது நம்முடைய உடலினுடைய போராடும் தன்மையை, குணமாக்கும் இயக்கத்தை வளப்படுத்துறதுக்கு பயன்படாது. எப்பயுமே அது வந்து பலவீனப்படுத்த தான் செய்யும். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால எதையும் எமர்ஜென்சின்னு எடுத்துக்கிற வேண்டியது இல்லை. அதற்குரிய சிகிச்சை கொடுக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது வேற. ஆனா அதை நினைச்சு நம்ம பயப்படுறதுனால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. பயப்படாம அதை எதிர்கொள்ள தயாராகிறது தான் ரொம்ப முக்கியம்.
அதனால அக்குபஞ்சர் எதையுமே எமர்ஜென்சின்னு கருதுறது இல்ல. இந்த உடல் எல்லாத்தையுமே எமர்ஜென்சின்னு கருதுது. இந்த ரெண்டு நேர் எதிரான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன மாற்றம் உடம்புல வந்தா கூட உடல் உடனடியாக வேலை செய்வதால் அதை எமர்ஜென்சிங்கிற வார்த்தையில குறிக்கிறோம். அக்குபஞ்சர் இந்த உடல் வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் குணமாக்கும் இயக்கமா தான் அக்குபஞ்சர் கருதுது. அந்த அடிப்படையில அந்த பர்டிகுலர் நோயாளிக்கு என்ன விதமான அறிகுறிகள் இருக்கோ அதை பொறுத்து நாம் தேவையான சிகிச்சை அளிக்கும் போது அது ஹார்ட் அட்டாக்கா அல்லது உள்ள லங்ஸ்ல ஏற்பட்டிருக்க கோளாறுனால வர்றதா அல்லது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால வர்றதா, இப்படி எதையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நோயாளி சொல்லக்கூடிய தொந்தரவுகள், அவர் உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள், அவருடைய நாடி வெளிப்படுத்தக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கப்படுது. அதனால எல்லா சூழல்லையும் அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்க முடியும். இன்னொருத்தவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு 13 வயசு பையன் படிப்புல ரொம்ப பின்தங்கி இருக்காரு, ரொம்ப மந்தமான நிலையில இருக்காரு, தானா பசினே சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருக்காங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் காது சரியா கேட்கல அப்படின்னு வெறும் இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். இது பொதுவாக வளர்ச்சி குறைபாடாக பார்க்கலாம். ஒரு ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதுல என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யணுமோ அதெல்லாம் செய்யல அப்படின்னா அது அது ஒரு வகை வளர்ச்சி குறைபாடு. அது ஒரு நிரந்தர நோயாக நம்ம பெற்றோர்கள் முதல்ல கவனிக்க கூடாது. நம்ம குழந்தைகள் கம்பேர் பண்றது, மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணி நம்ம குழந்தை அதை விட இது கம்மியா இருக்கு அப்படிலாம் பாக்குறத விட்டுட்டு, ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில சில குழந்தைகளுக்கு தாமதமாக இந்த இந்த விஷயங்கள் நடக்கலாம். இது தாமதத்தை விட ரொம்ப தாமதமா இருக்குது, இன்னும் 13 வயது வரையும் பேசல அப்படிங்கிறது ஒரு வகை குறைபாடு தான். அதுக்குரிய முறையான சிகிச்சை எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் அறிகுறி தான். அக்குபஞ்சரை முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு ஹீலரை நீங்க அணுகி அந்த தொந்தரவுகளை நீங்க சொல்லும்போது அவர் என்ன பாதிப்பினால இது ஏற்பட்டிருக்குங்கிறத அவர் டயக்னோஸ் பண்ணி அதுக்குரிய சிகிச்சை அளிப்பாங்க. இது தொடர் சிகிச்சையில தான் இந்த மாற்றங்கள் தெரியும். ரொம்ப நிதானமான வளர்ச்சி போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்களா தான் இது இருக்கும். ஆனா குழந்தை இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் நிறைய மாற்றங்களை நம்ம டே டு டே லைஃப்ல அவங்க வேலைகளை அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கான மாற்றத்தை அக்குபஞ்சர் சிகிச்சை நிச்சயமா கொடுக்கும். அதனால சிகிச்சை எடுத்துக்கங்க. அதே மாதிரி பசிக்கல அப்படின்னாலும் அந்த குழந்தையோட உடன் பழகுகிற நபர்களுக்கு எப்ப தேவைப்படும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தையவே ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுடைய சின்ன சின்ன ஆக்ஷன் சேஞ்ச் மூலமா இது தண்ணி தவிக்குது, இது பசிக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸினுடைய தேவையை கூட அப்படித்தானே உணர்றோம். அது நம்மள்ட்ட கேட்கறது இல்ல. ஆனா அதனுடைய அறிகுறிகள் மூலமாக நமக்கு உணர்த்துது. அதே மாதிரி என்ன நிலையில உள்ள குழந்தைகளும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நமக்கு உணர்த்த முயற்சி பண்றாங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நுட்பமா கவனிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இப்போதைக்கு முதல் நிலை பசியாக அதை கவனத்துல வச்சுக்கிட்டு அது தேவையான உணவுகளை கரெக்டா கொடுத்துட்டு இரவு தூங்க வைக்க முயற்சி பண்ணுங்க. சிகிச்சை எடுக்கும்போது இந்த கம்யூனிகேஷன்ல வித்தியாசம் வரும். அவங்க பசிக்குதுங்கிறத வேற விதமா சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி தூக்கம் இயல்பாவே வந்துடும் இரவுகள்ல. அப்ப ஒரு முறையான சிகிச்சை மூலமாக என்ன விதமான இந்த மாதிரியான வளர்ச்சி குறைபாடுகள் இருந்தாலும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு செய்வதற்கு அக்குபஞ்சர் பயன்படுது. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஆர்டிசம் பத்தி கேட்டிருக்காங்க. ஆர்டிசத்தை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்லுங்க. நான் வளர்ச்சி குறைபாடுன்னு குறிப்பிட்டதே அலோபதி சொல்லக்கூடிய ஆர்டிசம் அப்படிங்கிற விஷயம்தான். ஆர்டிசம்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எல்லா குழந்தைகளையும் ஆர்டிசம்ங்கிற ஒரு ஒரு பெயருக்கு கீழே கொண்டு போய் அடைக்கிற வேலையை உலகம் முழுக்க பல நிறுவனங்கள் செய்துட்டு வருது. நம்மளும் அதுக்கு இரையாயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த டேர்மை நம்ம பயன்படுத்தல. 32 விதமான அறிகுறிகள் ஆர்டிசத்தினுடைய அறிகுறிகளாக, மூளை வளர்ச்சி குறைபாடினுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுது. இதுல பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான அறிகுறிகளா இருக்கும். அதை ஆட்டிசத்தினுடைய ஒரு அறிகுறியாக மாற்றப்படுகிறது இங்க. அதனாலதான் நம்ம எல்லா பெற்றோர்களும் எல்லா குழந்தையும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையாகவே கருத ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் ரொம்ப சிக்கலானதா மாறிடும். அதனாலதான் ஆட்டிசம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இயல்பாக ஒரு குழந்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய செயல்பாட்டை செய்யலைன்னா அது ஒரு வகையான வளர்ச்சி குறைபாடு. அப்படி அதை டீல் பண்ணா போதும். அதை தனித்தனியான பெயர்கள் ஏடிஹெச்டி, கற்றல் திறன் குறைபாடு, அப்படியான தனித்தனியான பெயர்கள் மூலமாக நம்ம அதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா மரபு வழி மருத்துவங்கள் எல்லாத்துலயுமே அதற்கான சிகிச்சை உண்டு, அக்குபஞ்சர்லயும் உண்டு. அக்குபஞ்சர் மருத்துவத்தை முறையாக பின்பற்றும் போது இந்த நான் சொன்ன வளர்ச்சி குறைபாடுல இருந்து படிப்படியாக மீள முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் இப்ப சுவத்துல கிறுக்கி வைப்பாங்க குழந்தைகள்னா, அதெல்லாம் ஆர்வத்துல செய்யறது தானே, அந்த வயதுல தானே செய்ய முடியும். அப்ப இதை வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி சோசியல் கம்யூனிகேஷன் சில குழந்தைகளுக்கு வந்து இருக்காது அவங்க வளர்ந்த சூழல்ல. இப்ப இதெல்லாம் பிஹேவியர்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம பழக்கம் மூலமாக மாற்ற வேண்டிய விஷயங்களையும் ஏதோ அது அது ஒரு சோசியல் பிஹேவியர்ல வந்திருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்னு நிறைய உளவியல்ல வகைப்படுத்துவாங்க. பொதுவா உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல நார்மலான மனிதர்களே கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு மனோ பாதிப்பு உள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்லுது. இது வந்து படிச்சவங்களுக்கு, உதாரணமா உளவியல் படிக்கிறவங்களுக்கு புரியுறதுக்காக அப்படி சொல்லப்படுற அந்த செய்தியை சாதாரண மனிதர்கள்ட்ட போய் இங்க நார்மலான மனுஷங்களே கிடையாது எல்லாமே பேஷண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அப்படிதான் இன்னைக்கு நார்மலான குழந்தைகளே கிடையாது, எல்லா குழந்தைகளும் ஒரு நோயாளி குழந்தைகள் தான் நம்ம புரிஞ்சுக்கிற விதமாக இன்னைக்கு வந்து நமக்கு சொல்லப்படுற செய்திகள் வந்து அப்படி இருக்கு. அதனால அதுக்குள்ள நம்ம சிக்க வேண்டியது இல்லை. உதாரணமா ஆட்டிசத்தினுடைய 30க்கும் மேற்பட்ட அறிகுறிகளில் ஒன்றாக சொல்லப்படுவது, படம் போட்டு விளக்குறாங்க அந்த புத்தகத்துல. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளினுடைய பயன்பாடு என்னவோ அந்த பயன்பாட்டை அந்த குழந்தை செய்யாம அதுக்கு வேறொரு பயன்பாடை கண்டுபிடிச்சிச்சுன்னா அது ஆட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு குடம் இருக்கு வீட்டுல, அந்த குடத்தை எதுக்கு பயன்படுத்துவோம்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு. உங்களுடைய குழந்தை அந்த குடத்தை தூக்கி வச்சு உருட்டி விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னா இது ஆட்டிசம் சிம்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஆனா குழந்தைனா என்ன செய்யணும்னா, உதாரணமா ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிள்ல ஏறி உட்காந்து ஓட்டுனா இவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவர்னு அர்த்தம். சின்ன குழந்தைகள் சைக்கிள் மேல ஏறி உட்காரணும்னு நினைக்கும், ஓட்ட முடியாது. சில குழந்தைகள் அந்த சைக்கிளை படுக்க வச்சு, 2 வயது 3 வயது குழந்தைகள் படுக்க வச்சு அந்த வீலை சுத்தி பார்க்கும் இல்லையா? அப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் அது ஒரு ஒரு பயணத்திற்கான ஒரு கருவின்னு தெரியும். யாருக்கு தெரியும்னா பெரியவங்களுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு எல்லா பொருட்களையும் தன்னுடைய விளையாட்டு பொருளாக பார்க்கக்கூடிய மனோபாவம் இருக்கணும். அதுதான் சின்ன குழந்தை. ஒரு 2 வயசு குழந்தை ஒரு குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணி பிடிக்க போகுதுன்னா தான் நம்ம சந்தேகப்படணும் இது ஓவரா வளர்ந்துருக்குன்னு. அப்ப குழந்தைத்தனம்னா என்ன? அந்த குழந்தைமைங்கிற விஷயத்தையே இன்றைய மருத்துவர்கள் வந்து பெற்றோர்களும் கவனத்துல கொள்றது இல்ல. அதுக்கு பதிலா எல்லா குழந்தையும் நோயாளி குழந்தையாவே பார்க்கிறது. உங்க குழந்தை ஒரு குடத்தை தூக்கி தண்ணி பிடிக்க போகக்கூடாது, அதுக்கு பதிலா விளையாடணும். அதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாலதான் அது புரியணும் இது தண்ணி பிடிக்கிற பொருள்னு. தண்ணி பிடிக்கிற பொருள்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த விளையாட்டுத்தனம் இருக்கலாம். இன்னும் பலருக்கு வந்து அப்படியான விளையாட்டுத்தனம் இருக்கு இல்லையா? அதனால இதெல்லாம் ஆட்டிசம் சிம்டமாக சொல்லப்படுது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ். அதனால அந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணாம ஒரு நோயாளி குழந்தையாக நம்ம குழந்தையை அணுகிறதுக்கு பதிலாக என்ன மாறுபாடு இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு உண்மையிலேயே அது தனித்தன்மையின் வெளிப்பாடா அல்லது அது ஒரு குறைபாடா அப்படிங்கிறத கவனிச்சு அது குறைபாடாக இருந்தால் அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கணும். குழந்தைகள்கிட்டையும் நம்ம வந்து இயற்கை வாழ்வியல்ங்கிற அடிப்படையான பசிச்சு சாப்பிடுறது, தேவையில்லாம சாப்பிடுவதை நிறுத்துவது, இரவு தூங்குவது, இந்த அடிப்படை பழக்கங்களை நாம் வந்து பழக்கி விடும்போது, பழக்கிறதுங்கிறதும் பெற்றோர்கள் நடந்து கொண்டாதான் குழந்தைகள் வந்து அதை பார்த்து நடந்துக்கிடுவாங்க. தனியா நம்ம ஒரு ட்ரைனிங்லாம் வைக்க முடியாது. அதனால நாம் பின்பற்றும் போது நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற குறைபாடுகள் இருந்தால் அது படிப்படியாக சரியாகும். அது சிகிச்சைக்கான குறைபாடாக இருந்தால் ஒரு அக்குஹீலத்தை அழைச்சிட்டு போய் முறையான அக்குபஞ்சர் சிகிச்சை அளிப்பதன் மூலமாக இதுல இருந்து படிப்படியா விடுபடலாம். நன்றி தோழர். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, 3 வயது பெண் குழந்தைக்கு வந்து பற்கள்ல வந்து முன் பற்கள்ல சொத்தை ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கேள்விகள் பற்கள் குறித்தே இருக்கு. குட்டி குழந்தைங்களுக்கு நிறைய பல்லெல்லாம் பூச்சியா இருக்கிறது, பல்லு புளி விழுறது, பெரியவங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இந்த பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அக்குபஞ்சர் பார்வையில சொல்லுங்களேன். பற்கள் பற்களினுடைய வலு அப்படிங்கிறது அடிப்படையிலே கவனிச்சீங்கன்னா இந்த 4 தலைமுறைகளாக மாறிக்கிட்டே வந்திருக்கு. நம்ம தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல இருந்த பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கு அடுத்து நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்த பற்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. நம்ம காலத்துல இருக்க பற்கள் ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா இருக்கு. நம்முடைய குழந்தைகள் பல் இன்னும் வந்து மோசமா இருக்குது. பிறக்கும் போதே பல் முளைக்கும் போதே சொத்த பல்லோடு முளைக்கிற குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா நம்ம காலத்துல யோசிச்சீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு வளர்ந்ததுக்கு பின்னால அவங்களுடைய உணவு மூலமாக தான் அந்த பாதிப்பு வரும். நம்முடைய அப்பா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா அப்படி கேள்விப்படவே முடியாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல மொத்தத்துக்கு அப்படியான பாதிப்புகள் மிக மிக குறைவு.
அப்ப இந்த அடுக்கு வழியாக நம்ம என்னவெல்லாம் மாத்தி இருக்கிறோம். தாத்தா பாட்டிகிட்ட இருந்த பழக்கங்கள் நம்ம குழந்தைகள்கிட்ட என்னெல்லாம் இல்லாம போயிருக்கு, நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறத கவனிக்கும் போது வாழ்க்கை முறையில மிக முக்கியமானது, நான் திரும்பி திரும்பி சொல்றது, உணவு முறையும் இரவு தூக்கமும். அந்த ரெண்டும் ஒழுங்கு இல்லாம போயிருக்குது. இப்படி பல தலைமுறைகளாக ஒழுங்கு இல்லாம போகும்போது அது நேரடியாக கால்சியம் உள்ள பகுதிகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வாழ்க்கை முறையினுடைய நேரடி பாதிப்புங்கிறதும் நம்முடைய உழைப்பின்மையினுடைய நேரடி பாதிப்புங்கிறதும் முதல்ல வெளிப்படுற பகுதி வந்து எலும்புகள், பற்கள், ஜாயின்ஸ், இதுல தான் நேரடியா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தான் நம்ம இந்த 4 தலைமுறையை ஒப்பிட்டோம்னா ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்கிறவும் முடியும். அதனால வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்புறம் நம்முடைய பிரஷிங் பண்ற முறை, பல் துலக்கும் முறை. பல் துலக்கிறதுக்கு பேஸ்ட் பயன்படுத்தலாம், தவறு இல்லை. ஆனா அந்த பேஸ்ட்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சிக்கலானதாக அது இருக்குது. நம்ம உணவு தொடர்பாக ஏராளமாக பேசியிருக்கோங்கிறதுனால அதுல டீட்டெயிலா போகல. நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு. கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது இந்த உலகமே கெமிக்கலால் ஆனதுதான். நம்ம சாப்பிடுற எல்லா உணவும் கெமிக்கலால் ஆனதுதான். ஆனா நம்ம பயன்படுத்துற கெமிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்டிபிஷியல் கெமிக்கல், நேச்சுரல் கெமிக்கல்னு ரெண்டு இருக்குது. அதுல நேச்சுரல்லையே இந்த உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆர்டிபிஷியல்லையும் இந்த உடம்புக்குனால அடாப்ட் ஆக முடிகிற கெமிக்கல்ஸும் இருக்குது. இப்ப நாம் பொதுவாக உரையாடல்கள்ல பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிபிஷியலான, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத அப்படின்னு அர்த்தம். அதனால கெமிக்கல்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே கெமிக்கல் தான், தண்ணினா H2O அதுவும் கெமிக்கல் தானே, உணவுனா அதுல வந்து எல்லாமே இருக்குதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக இந்த விளக்கம். அதனால கெமிக்கல் அப்படின்னாலே ஆர்டிபிஷியலா அதிகமாக உடலை கெடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்க பேஸ்ட்டுகள்ல ஏராளமான கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. மெக்கானிக் ஷெட்டுகள்ல கிரீஸ் போறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எஸ்எல்எஸ் அப்படிங்கிற ஒரு சல்ஃபேட், சோடியம் லாரிங்கேட் சல்ஃபேட் உள்ளிட்ட பல பொருட்கள் நம்முடைய பேஸ்ட்டுகள்ல வந்து பயன்படுத்தப்படுது. எதுக்குன்னா பல்லு பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்றோம். ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரியும் பல் வந்து ஒரு சின்ன நிறம் மாற்றம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே நிறத்துல சராசரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உடலினுடைய வெப்பநிலை, நம்முடைய உணவு முறைக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றம் வந்து இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி வெள்ளையாகணும்னா இந்த மாதிரி ஆசிட் ஊத்தி கழுவுறது, நம்ம பாத்ரூம்ல இருக்கிற கோப்பைகளை ஆசிட் ஊத்தி கழுவி பளிச்சுன்னு ஆக்குற மாதிரி நம்ம பற்களையும் பளிச்சுன்னு ஆக்க முயற்சி பண்றோம். அதனால நம்ம பயன்படுத்துற பேஸ்ட்டுகள் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ், படிப்படியா படிப்படியா ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இன்னைக்கு பயன்படுத்தும். அப்படி முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி பேஸ்ட் பண்றது, ஈறுகளை தேய்ச்சி விடாம விரல்ல தேய்ச்சிட்டு இருக்கும்போது, பல் தேய்க்கும் போது ஈறுகளையும் பற்களையும் அழுத்தி தேய்க்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அது அது ஒரு வகையான எக்ஸசைஸ். அதே மாதிரி உணவு எடுத்துக்கிற போது மென்னு சாப்பிடுற உணவுகள், இப்ப சாதாரணமா நம்ம சோறு சாப்பிடுறோம்னா அதை பெருசா மெல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு கடினமான பொருட்களை, திட உணவுகளை மென்று சாப்பிடுகிற பழக்கம் வந்து இருந்துச்சு. அது படிப்படியாக குறைஞ்சு போயிருக்குது. அப்ப உணவு முறையில இருக்க பிரச்சனை, வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்புறம் பல் துலக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்புறம் உணவுப் பொருட்கள், கடினமான உணவுப் பொருட்களையே சாப்பிடாம ரொம்ப சாஃப்டா பற்களினுடைய பயன்பாடே இல்லாத அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா, குறைஞ்ச வச்சா நம்ம பழம் சாப்பிடுவோம்னா நம்ம குழந்தைகள் ஜூஸ் சாப்பிடுவாங்க. நம்ம கரும்பு சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைகள் வந்து கரும்பு ஜூஸ் சாப்பிடுவாங்க. ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிட்டா கூட போன் சாப்பிட்ற பழக்கம், போனோடு உள்ள கறிய அசைவ உணவு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறது. இன்னைக்கு குழந்தைகள் போன்லெஸ் லாலிபாப் மாதிரி அப்படி போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப பற்கள்ல அதனுடைய அன்றாட பயன்பாடு குறைஞ்சு போயிருக்கு. அதனால அது பலவீனமாகுது. அப்புறம் பல் துலக்கும் விதத்துல கையில தேய்க்கும் போது இருந்த ஈறுகளினுடைய வலு, பற்களினுடைய திடம், இது ரெண்டும் வந்து பிரஷ்ல பேஸ்ட் பண்றதுனால வரக்கூடிய இழப்பு. அதுல பேஸ்ட் வச்சு பல் துலக்கும் போது ஈறுகளை பாதிக்கக்கூடிய பல விதமான, உடலையே பாதிக்கக்கூடிய ரசாயனங்கள் அதுல பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன வாழ்க்கை முறை, இரவு தூக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து உடம்புல உள்ள எல்லா திசுக்களையும், எல்லா தசைகளையும் பலவீனப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இரவு தூக்கம் மட்டும் சரியா இல்லைன்னா மூட்டு நழுவுறது, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், இப்படி ஏராளமான சிக்கல்கள் வரும். அதுல ஒரு பகுதி தான் ஈறுகள் வந்து வலுவிழத்தல். உணவு உண்ணும் முறையும் அதுக்குள்ள அடக்கம். பசிக்கும் போது சாப்பிடுறது, தேவையில்லாம சாப்பிட வேண்டியது இல்லை. இந்த விஷயங்களும் ஈறுகளை பலவீனப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இப்ப இந்த பின்னணியில இருந்து தான் வந்து பிரச்சனை வந்து குழந்தையோ பெரியவங்களோ அவங்களுக்கு வந்து இது வருது. அதனால அதுல இருந்து நிரந்தரமாக தப்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல
நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் சீர்படுத்தணும். வாழ்க்கை முறை, அதாவது உண்ணும் முறை, இரவு தூங்கும் முறை. ரெண்டாவது விஷயம் பல் துலக்கும் முறை. பேஸ்ட் வச்சு பல் துலக்கலாம். அதுல எந்த பேஸ்ட் கன்வீனியன்ட்னு பாத்துக்குங்க. ஆனா அதை விட பல் பொடியில பிரஷ் வச்சு பல் துலக்கிறது மிகச் சிறப்பானது. பேஸ்ட்ல வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத பேஸ்ட் இன்னைக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. எறும்புகள் அந்த பேஸ்ட்ல இருக்க இனிப்புக்காக வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொல்லக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் இருக்கு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பல் துலக்கிட்டு இருக்கோம். நீண்ட நாள் கெடாம இருக்கிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அப்ப பல் துலக்கிறது சாதாரணமா ஒரு பல்பொடியை பிரஷ்ல வச்சு கூட பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பல்லினுடைய அமைப்பு முறையும் நம்முடைய சமைச்ச உணவு சாப்பிட்ற விஷயத்தினாலையும் பிரஷ் கூட தேவைப்படலாம். வெறும் விரல்ல விளக்குங்கன்னு சொல்லல, வெறும் விரல்லையும் விளக்கணும். பிரஷ்ங்கிறது பல்லுல சோப்பு போட்டு கழுவுறது மாதிரியான விஷயம் இல்ல. பற்களையும் ஈறுகளையும் அழுத்தி தேய்க்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால பல் துலக்கும் முறையும் உணவு உண்ணும் முறையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், தூங்கும் முறை, உணவுப் பொருட்கள், எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் கடித்து உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களையும் சேர்த்து பயன்படுத்தணும். இதெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனை ஒரு வலியாவோ ஒரு சொத்த பல்லாவோ இருக்கு அப்படின்னா அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கலாம். சிகிச்சையில வந்து வலி முற்றிலும் சரியாயிரும். மிகச் சிலருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பல் வந்து சரியாகிறதையும் நாங்க பார்த்துருக்கிறோம். அதாவது டேமேஜ் ஆன பல்லே கூட மறுபடியும் ரெக்கவர் ஆகிற தன்மையும் கூட இருக்கு. ஆனா அந்த தொந்தரவு என்னவோ அது நம் சிகிச்சை மூலமாக உடனடியாக குறைஞ்சிருது. ஈறுகளினுடைய பிரச்சனை, பல்ல இருக்கக்கூடிய சொத்தை பல், பல் ஆடுறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து உடனடியாகவே அக்குபஞ்சர்ல சரியாயிரும். நீண்ட காலம் வராம இருக்கிறதுக்காகவும் மறுபடியும் வலுவூட்டுறதுக்காகவும் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் சேர்ந்து பின்பற்றும் போதுதான் அது நிரந்தர தீர்வாக அமையும். இந்த பற்கள் தொடர்பா இன்னொரு கேள்வி. பற்களுக்கு இடையில நிறைய இடைவெளி இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் கிளிப் போட்டுருக்காங்க இல்லையா? இப்ப கிளிப்பு போடாம தவிர்க்கிறது எப்படி? பற்கள் வந்து மறுபடியும் எப்படி சீராகும்? ஏன்னா இடைவெளி இருக்கிறது வந்து உணவு துகள் போய் உள்ள தங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. பற்கள் இயல்பாகவே இடைவெளி வர்றதில்லை. சாதாரணமா ஒரு பல்ல பிடுங்கினோம்னா அந்த அந்த இடைவெளியை பூர்த்தி செய்யறதுக்காக வாய் முழுக்க இருக்க பற்கள் ஒன்னா ஒன்னா நகர்ந்து அந்த அந்த இடைவெளியை க்ளோஸ் பண்ணும். அப்ப பல்லு எடுக்கும் போதுதான் பிரச்சனை வருதே தவிர இயல்பாக இடைவெளி வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். அப்படி வர்றதில்லை. அப்படின்னா ஈறுகளினுடைய பலவீனம்னு அர்த்தம். பல்ல எடுத்ததுக்கு பின்னால மெல்றதுல எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கான உடம்பினுடைய ஓரல் அடாப்டேஷன் அப்படிங்கிற வாய் தகவமைப்பு தான் அது. அப்ப என்ன செய்யும்னா ஒவ்வொரு பல்லா நகர்ந்து 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 போகும்போது இடைவெளியை அதிகரிக்கும். நீங்க உதாரணமா கீழே இருக்க பல்லு மட்டும் கீழே விழுந்துருச்சு அல்லது பிடுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடைவெளி அப்படியே இருந்துச்சுன்னா கீழே இருக்க அலைன்மெண்ட் மாறுறது ஒண்ணு, மேல இருக்கக்கூடிய பல் நீளமாக வளர்றதையும் நம்ம பார்க்க முடியும். மேல இருக்கக்கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய பல் கீழே இருக்க இடைவெளியை பூர்த்தி செய்யறதுக்காக மேலிருந்து கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும். பல்லு இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாமே வந்து உடம்பு செய்யற அடாப்டேஷன் தான். பல்ல புடுங்காம விட்டுருந்தோம்னா இந்த இடைவெளி விழுதல் வந்து இருக்காது. இதை தாண்டி இயல்பாவே சிலருக்கு ஈறுகளினுடைய பலவீனத்தால் இடைவெளி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சிகிச்சை எடுத்துக்கலாம். ஈறுகள் இனிமேல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக இந்த சிகிச்சை பயன்படும். ஆனா ஏற்கனவே ஏற்பட்ட இடைவெளிங்கிறது மாறுறதுக்குரிய வாய்ப்பு குறைவு. அப்ப உணவுத் துகள்கள் நிக்காம சாப்பிட்டதுக்கு பின்னால அந்த இடைவெளிகள்ல உணவுத் துகள்கள் சிக்காம தண்ணியை வச்சு சில முறை வாயை கழுவி வந்து அதை சுத்தமா வச்சுக்கலாம். குச்சி பயன்படுத்தி பற்கள் இடைவெளியில இருக்கிற உணவுத் துகள்களை எடுப்பதுங்கிறதும் இன்னொரு வகையில ஈறுகளை பலவீனப்படுத்தும், அந்த இடைவெளியை அதிகப்படுத்தும். இன்னும் சொத்தைப்பல் வர்றதுக்குரிய வாய்ப்பும் அதிகமாகுது. அஹ் சின்ன குச்சி போயிட்டு இருக்கும் முதல்ல. அந்த குச்சி பயன்படுத்துற பழக்கம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த முழு குச்சியும் உள்ள போய் வெளியே வர்ற அளவுக்கு அந்த இடைவெளி பெருசாகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தண்ணி மூலமா வாய் கொப்பளிச்சு சுத்தமா வச்சுக்கலாம். இடைவெளி விழுந்துட்டு இருக்கிறவங்க அகுபஞ்சர் சிகிச்சை மூலமாக அடுத்த கட்டம் இடைவெளி இன்னும் பெருசாகாம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இயல்பாகவே இது வர்றதில்லை. பல் புடுங்கிறதுனால உடம்பினுடைய அடாப்டேஷன்ல இருந்து இது நடக்கிற விஷயம்தான். இன்றைய புதிய பல் மருத்துவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டென்டிஸ்டுகள்லாம் கூட பல்ல அவ்வளவு சுலபமா புடுங்க சொல்றது இல்ல. முன்னாடி இருக்கவங்க எல்லாம் போனோடனே பல்லு வலின்னா பல்லு புடுங்கிருங்க அப்படின்னு தான் சிகிச்சைனாலே பல்லு புடுங்கிறதா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா பல்லுங்கிறது திரும்பி முளைக்கிறது இல்ல. அந்த இடைவெளி மாற்றம் உட்பட பல விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய டென்டிஸ்டுகள் அஹ், பல் புடுங்கிறத பரிந்துரைக்கிறது இல்ல. பெரும்பான்மை அவாய்ட் பண்றாங்க. பல் புடுங்காம இருக்கிறது தான் நல்லது. குழந்தை பெற்றுக்கொள்ள வந்து ஒருத்தர் மட்டும் இயற்கை வாழ்வியலை பின்பற்றுவது போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இயல்பாக இயற்கை வாழ்வியல்ங்கிறது ஏதோ மருத்துவம் இல்லை. உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தினுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி, சுழற்சிக்கு தகுந்த மாதிரி, பகல் இரவு, ரத்த ஓட்டம், இப்படி எல்லாமே சேர்ந்தது தானே. இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் இயற்கை வாழ்வியல். அதனால இது வந்து பேஷண்ட் ஃபாலோ பண்றதுக்கு அல்லது ஒரு தேவை உள்ளவங்க ஃபாலோ பண்றதுக்குன்னு அர்த்தம் இல்லை. அதனால அடிப்படையிலேயே அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. இது ஏதோ மருத்துவமோ அல்லது ஒரு டயட் சிஸ்டமோ இல்லை. இது லைஃப் ஸ்டைல். அதனால எல்லாரும் பின்பற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தம்பதிகள் குழந்தையின்மை இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் பின்பற்றுறது நல்லது. சிகிச்சைக்கு போகாமலே இயல்பாகவே குழந்தை பிறக்கணும்னா இது பயன்படும். ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ஒருத்தர் ஃபாலோ பண்றது இருந்தாலும் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றது ரொம்ப அவசியமானது. ஒருவேளை அடுத்த நிலையை அடைஞ்சு குழந்தை பிறப்பு தாமதமாகும் போது ஒரு சிகிச்சை அவசியமாயிடும். ஒரு அக்குபஞ்சர் கூட நீங்க போகாம ரெண்டு பேரும் இயற்கை வாழ்வியலை பின்பற்றுவது மூலமாக இது வந்து ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் வந்து நோய் அணுகா நெறி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நோய் அணுகா நெறியை நாம் பின்பற்றும் போதுதான் நோயின்னு ஒண்ணு வந்து அப்புறம் சிகிச்சைன்னு ஒண்ணு போக வேண்டியது இல்லை இல்லையா. அப்ப நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுங்கிறது நம்முடைய வாழ்வியல் முறை தான். இயற்கை வாழ்வியல்ங்கிறது எல்லாத்துக்குமான தீர்வாக அமையும். நம்ம வேற இயற்கை வாழ்வியல்னா நிறைய விஷயங்களை வந்து பரிந்துரைக்கல. அடிப்படையான ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் திரும்பி திரும்பி வலியுறுத்துறோம். ஏன்னா இன்னைக்கு இப்ப அதிகமான நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறது அதுதான். புதிய ஆய்வுகள் கூட மறுபடி அதவே தான் சொல்லிட்டு இருக்குது. இரவு தூக்கம் மிகச்சரியாக நம்ம வந்து ஒரு 10 10:30 மணிக்கு படுத்து அதிகாலை வரைக்குமான தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது இது வந்து இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தேரையர் அப்படிங்கிற சித்தர் எழுதிய பாடல்களில் அந்த பாடல்கள் அப்படியே இன்னைக்கு சித்த மருத்துவ கல்லூரியில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பாடம் நூலாக வைக்கப்பட்டிருக்குது. நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமம் கேளாய், நித்தமும் தலை கணப்பு நின்ற கண் நோதலாகி சித்தத்தில் செவிடுண்டாகும் தெளிவரு பேச்சும் உண்டாம். இப்படி இப்படி அந்த பாடல் வந்து விளக்குது. இப்ப தூக்கம் இல்லை அப்படின்னா அது காரணமற்ற தலைவலியில் துவங்கி கண் பார்வை கோளாறு, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மெமரியில கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறன்லையும் நினைவு ஆற்றல்லையும் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் நினைவாற்றல் பாதிப்பு வந்ததுக்கு பின்னால நாம் சின்ன சின்ன வார்த்தைகளை மறந்து போற ஆஹ், தெளிவரு பேச்சுக்குள்ளேயும் வந்துருவோம் அப்படிங்கிறதுனுடைய துவக்கமாக அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது. அப்ப தூக்கத்தை வந்து குறைச்சிக்கிட்டா, தூங்காம போயிட்டா என்ன செய்யும் அப்படிங்கிறது குறித்த ஒரு 500 600 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பாடல் இன்னைக்கு நமக்கு வந்து நிரூபணமாகிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம பயன்பாட்டு அறிவியல்ல அந்த பாடலை வச்சு அப்படியே ஆய்வு பண்ணீங்கன்னா நேரடியாக அது நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நோய் அணுகா நெறியை பின்பற்றுபவர்களாக ஆகிறோம். நோய் வராத ஒரு வாழ்க்கை முறை தானே இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒரு பொருளாதாரமே இல்லைன்னா கூட நோய் வராத வாழ்க்கை தான், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்கன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். நிறைய செல்வம் உள்ளவர் ஒரே ஒரு நோய் வந்துட்டா போதும் அவர் எல்லா செல்வத்தையும் மருத்துவங்களுக்கே செலவு பண்ற சூழல் வந்துருச்சு இல்லையா இன்னைக்கு. குறிப்பாக கொரோனா காலத்துக்கு பின்னால் மருத்துவ செலவுகள்ங்கிறது எல்லா மருத்துவத்திலையும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஏராளமான லட்சக்கணக்கான தொகையை செலவு பண்ணிட்டு திரும்புற சூழலை நாம் இன்னைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நோய் அணுகா நெறிங்கிறது இயற்கை வாழ்வியல், அதனுடைய ஒரு பகுதி தான் தூக்கமும் பசியும். அதனால இதை டயட் சிஸ்டம் மாதிரி இல்லாம ஒரு இயல்பாக பின்பற்ற முயற்சி செய்வது எல்லா காலத்திலையும் நல்லது. தூக்கம் பத்தி நிறைய கேள்விகள் ஏற்கனவே வந்திருக்குது. சில பேருக்கு வந்து கனவுகள்லாம் வந்து தூங்க விட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு தூங்குறதே வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தூங்க முடியல அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதனூடாவே இன்னொரு கேள்வி என்னன்னா, கனவுகள்ல கீவேர்டு இல்லாம எப்படி வந்து உங்க வீடியோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீவேர்டு இல்லாம எப்படி வந்து தாட் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தூக்கம் கனவு இரண்டும் பத்தி சொல்லுங்க. கனவுகளை அளவுகோலாக வச்சுக்கிட்டு தூக்கத்தை வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. இது நல்ல தூக்கம், கனவு இல்லாத தூக்கம் தான் நல்ல தூக்கம், அல்லது கனவுகளோடு உள்ள தூக்கம் தான் நல்ல தூக்கம் அப்படிங்கிறத கனவுகளை அளவுகளா வச்சுட்டு தீர்மானிக்க முடியாது. அது நம்முடைய மன நிறைவையும் உடல் ஓய்வையும் பொறுத்து தான் நல்ல தூக்கமா இல்லையாங்கிறது டிசைட் ஆகும். அதனால எனக்கு கனவு வரல, நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னும், கனவு வந்துருச்சு நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னும் இல்லை. நம்ம காலையில எந்திரிக்கும் போது உடல் புத்துணர்ச்சியா இருக்கணும், மனமும் புத்துணர்ச்சியா இருக்கணும்.
அது ரெண்டுலயும் குறைபாடு இருந்துச்சுன்னா அது கனவு இல்லாத தூக்கமோ கனவு இருக்கிற தூக்கமோ அது முக்கியமே இல்லை. அது நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தூக்கம் வரல இரவுல அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்னா, பெரும்பாலான காரணம் வந்து உடல் தொந்தரவுனால் தூக்கம் இல்லாம போனால் கூட அது சிகிச்சை எடுத்துக்கிற போது அது சீக்கிரம் சரியாயிரும். அதே மாதிரி நம்ம இயற்கை வாழ்வியலை பின்பற்றும் போது அந்த தூக்கம் வந்துடும். ஆனா காரணமே இல்லாம சும்மாவே படுத்திருக்கோம், தூக்கம் வரல, நமக்கு தேவையற்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதை பத்தி திங்க் பண்றோம், இப்படி ரொட்டேஷன்ல திரும்பி திரும்பி அதுவே போயிட்டே இருக்கு, தூக்கம் வரல அப்படின்னா தூங்குறதற்குரிய உத்திகளை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் தூக்கத்துல ரொம்ப முக்கியமான விதி. தூங்குவதற்குரிய விதிகள் இல்ல தூங்குவதற்குரிய வழிகள் அப்படின்னு நிறைய நீங்க யூடியூப்லயும் சரி புத்தகங்கள்லயும் சரி படிக்க முடியும். ஆனா அதை பின்பற்றும் போது சோர்வு அடைஞ்சு நம்ம தூங்க முடியும். ஒரு இயல்பான தூக்கத்தை மறுநாள் உருவாக்கிட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த உத்தியும் இல்லாமல் நம்ம தூங்க வேண்டிய நேரத்துக்கு படுத்திருப்பது, அவ்வளவுதான். ஒரு 10:30 மணிக்கு நம்ம படுத்துட்டோம்னு வைங்களேன், ஒரு 10 மணி 10:30 மணிக்கு படுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தூக்கம் வரலன்னா பரவாயில்ல, சும்மா படுத்துருங்க. அதுக்காக தூக்கம் வரலையே, இன்னைக்கு நம்ம உடம்பு வந்து சீரமைப்பு கெட்டு போயிருக்குமே அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தயாராயிட்டீங்க, தூக்கம் தான் வரல, அவ்வளவுதான். அதவே மறுநாள் மறுநாள் தொடரும் போது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள இயல்பான தூக்கம் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரே ஒரு நாள் தூக்கம் வந்துருச்சுன்னா ஆஹ், பல ரசாயனங்கள் உடம்புல ஹார்மோன்கள் சுரப்பு இருக்கு இல்லையா, அதன் வழியாக முதல் நாள் சுரக்கிற மெலட்டோனின், உங்களுக்கு தூக்கம் வர்ற மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் மறுநாள் தூக்கத்தை வரவழைப்பதற்கு அது பயன்படுது. அதனால இயல்பாவே தூங்க முயற்சி பண்றதுங்கிறது விருப்பமா தான் இருக்கணும், அது செயல்பாடா மாறக்கூடாது. 1ல இருந்து 10 வரை என்ன தூக்கம் வந்துடும், இன்னைக்கு செஞ்சதை பூரா வந்து நம்ம திரும்பி யோசிச்சுட்டு இருந்தா தூக்கம் வந்துடும், அப்படி கூடுதல் வேலைக்கே போக வேண்டியதில்லை. மனம் சும்மா இருந்தா தானே தூக்கம் வரும். அதனால வெறுமனே உத்திகளை கைவிட்டுட்டு தூங்கணுங்கிற விருப்பம் மட்டும் இருக்கட்டும், சும்மா படுத்துருங்க, அவ்வளவுதான். வேற எந்த வேலை செஞ்சீங்கனாலும் செல்போன் பாக்குறது, ஒரு 11 ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்த்தோம், ½ தூக்கம் வரல, அதனால செல்போன் பார்க்க போயிட்டேன், டிவி பார்க்க போயிட்டேன், புக் ரீட் பண்ண போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல. அது தூக்கத்துக்கு எதிரானது. அவசியமான விஷயமா இருக்கு அப்படின்னா அதிகாலையில செய்யுங்க, 3 மணி 4 மணி 5 மணி எப்ப வேணாலும் செய்யுங்க. இரவுல செஞ்சு பழகுனீங்கன்னா, இப்ப இன்னைக்கு தூக்கம் வர வேண்டிய நேரத்துக்கு வரல, அதுக்கு பதிலா நீங்க வந்து செல்போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் எவ்வளவு தாமதமாக சுரக்குதோ அதே அளவுக்கு மறுநாளும் தாமதமா சுரக்கும். அப்ப நம்மளே ஒரு பழக்கத்துக்கு வந்து உடம்ப தயார் பண்றோம். உடம்பினுடைய ஆர்கன் கிளாக் அப்படின்னு சொல்ற உடல் கடிகாரத்தை நம்ம வந்து நேரா வச்சுக்கிறாம அதை நம்ம இஷ்டத்துக்கு சுத்தி சுத்தி மாத்தும் போது தூக்கம் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால தூங்குவதற்கான வழிமுறைங்கிறது வெறுமனே படுத்திருப்பது. என்ன யோசனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒன்றும் அதை பத்தி என்ன அதிகபட்ச யோசனை வரும்னா, நாளைக்கு என்ன செய்ய போறோம், இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். என்ன விஷயம் தோணினாலும் அதை வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க. யோசனையை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக அதை முடிவுக்கு கொண்டு வாங்க. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்ங்கிறது சம்பந்தமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கன்னா இப்ப உடனே தூக்கம் வந்துடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் 2 நிமிஷத்துல தீர்வு கண்டுபிடிச்சிட முடியும் தானே. நம்ம லைஃப்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை தான், யாரோ ஒருத்தருடைய ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உடனடியா நாளை காலைல போய் பேசி புரிய வச்சிருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம்னா அவ்வளவுதான், மனசு வந்து புரியாயிடும். அப்ப தீர்வுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம்னாலே முடிஞ்சிடும், மனக்குழப்பம் வந்து தீந்துரும். அல்லது இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு இப்ப உடனே கிடைக்காதுங்கிறத கண்டுபிடிச்சாலும் தூக்கம் வந்துடும். அதை இப்பயே உட்காந்து யோசிக்கிறதுங்கிறது இல்ல, இது இப்ப யோசிச்சு தீர்க்க முடியாது, சரி நாளைக்கு யோசிப்போம், ஃப்ரீயா இன்னும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு யோசிப்போம் அப்படின்னு அதை ஒத்தி வைக்கும் போதும் மனக்குழப்பம் வந்து குறைஞ்சு போயிடும். நம்ம எல்லா பிரச்சனையையும் இப்பயே தீர்ப்பதுங்கிற அடிப்படையில விடிய விடிய யோசிச்சு முழிச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி டயர்ட் ஆகி தூங்குவோம், மறுநாளும் அதே இது தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால வந்து அன்னைக்கே எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா தூங்குறதுங்கிறது உடலினுடைய மனதினுடைய ஒரு அடிப்படை தேவை. ஒரு பிரச்சனையே இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு துல்லியமான ஒரு முடிவு எடுக்கணும்னா தூக்கத்துடைய பங்கு ரொம்ப முக்கியம். தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு யோசிக்கும் போது இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு வந்து தூக்கம் இல்லாம யோசிக்கும் போது கிடைக்கிறது இல்லை. அதனால அடிப்படையில தூக்கம்ங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். தூங்குறதுக்கான உத்திகளை கைவிட்டுட்டு வெறுமனே வெயிட் பண்ணா போதுமானது, தூக்கம் வந்து தானா வந்துடும். கனவுகள் பத்தி ரொம்ப குழம்ப வேண்டியதில்லை. பகல்ல முழிச்சிருக்கும் போது வரக்கூடிய தாட்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி இரவு தூங்கும் போது வர்ற தாட்ஸ் தான் கனவுகள். அதனால இந்த கனவு ஏன் வந்துச்சு, அது எங்க இருந்து வந்துச்சு, இதனுடைய ரூட் எங்கவா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை. நம்ம திங்கிங்னுடைய சப்ரஸ்டு திங்கிங் அல்லது சப்ரஸ்டு டிசையர்ஸ்
நம்முடைய நிறைவேறாத ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல சிந்திக்கிறத நிறுத்தினதுக்கு பின்னாடியும் கூட ஒரு ஸ்லோவா ஒரு வீல் ஓடி நிக்கிற மாதிரி அது ப்ராசஸ் ஆகி தான் நிற்கும். அப்படி நிற்கக்கூடியதுல சில விஷயத்தை கீவேர்டா எடுத்துக்கிட்டு இந்த தாட் வந்து ப்ராசஸ் ஆகலாம். அப்படி ஆகும்போது நமக்கு வந்து கனவுகள் வருது. விதவிதமான ஆழமான திங்கிங் உண்டு சிலருக்கு. ஒன்றை பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க யோசிச்சுட்டு தூங்கும்போது மட்டும் அதை யோசிக்காம விட்டுட்டு தூங்குவாங்க. நாள் முழுக்க யோசிச்ச அதே விஷயம் அவங்க கனவுல வரலாம். சீரியல் கனவுகள் உண்டு. சிலர் வந்து டெய்லி வந்து இன்னைக்கு இருக்க கனவு மிச்சம் நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், அடுத்த நாள் வரும். அதே மாதிரி சினிமா கனவுகள் உண்டு. அதுல ஆக்ஷன் மூவி, ஹாரர் மூவி, அப்படி விதவிதமான கனவுகள் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதானே. அப்படி வெறும் பார்வையாளராக இருந்து அதை பாருங்க. ஒரு படம் பிடிக்கலன்னா என்ன செய்வோம்? அப்பயும் பார்க்க தானே செய்யணும். அதே மாதிரி பார்த்துட்டு வந்துருங்க. உள்ள போயிட்டோம் பார்த்துருவோம் அப்படின்னு பாருங்க. அதை மறுநாள் போய் யோசிச்சு ஏன் இந்த கலர் கனவுகளா வருது, ஏன் காட்டுக்குள்ள இருக்க மாதிரி கனவா வருது அப்படின்னு தீவிரமா யோசிச்சீங்கன்னா அந்த கனவை நம்ம ரொட்டீன் லைஃப்குள்ள கொண்டு வந்து இன்னும் சிக்கல்களை அதிகரிச்சுக்கிறதா செய்வோம். அதனால கனவுகளை சாய்ஸ்ல விட்டுருங்க. எல்லா கனவும் நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுல இருந்து பயம் வருதோ மகிழ்ச்சி வருதோ திரும்பி உங்களால அந்த கனவை உருவாக்கிக்கிற முடியாது. அந்த கனவு உங்களுடைய ரொட்டீன் லைஃப் எந்த விதத்திலும் பாதிக்காம இருக்கணும்னா அதை அப்படியே விட்டுறது தான் மிகச்சிறப்பான வழி. அதனால கனவுகளை வச்சுக்கிட்டு தீவிரமான ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டாம். கனவுகளின் பலன்கள்னு ஏராளமான பழைய நம்பிக்கைகள்லாம் உண்டு. மருத்துவ ரீதியான இப்போ ஹோமியோபதி மாதிரியான மருத்துவங்கள்ல கனவை வச்சு மருந்து சிகிச்சைக்கு பயன்படுத்துற நோயறிதல் முறைகள் உண்டு. ஆனா அதெல்லாம் அவங்க பயன்படுத்தட்டும். நாம் ஒரு சாதாரண மனிதனாக கனவு வந்துச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறத கடந்து போயிட்டோம்னா அது தூக்கத்தை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்காது. அதனால தூக்கம் அப்படிங்கிறது வந்து உத்திகளால் உருவாக்கப்படுறது இல்ல, அது உடலின் மனதின் இயல்பான தேவை. ஒரு இரவு தூங்கிட்டீங்கன்னா உடம்பு ரிஃப்ரெஷ் ஆகும், அதே அளவுக்கு மனசும் ரிஃப்ரெஷ் ஆகும். மறுநாள் வேலைக்கு நம்ம ஒரு ஒரு வேலை செய்யணும்னா அது மீது ஒரு ஆர்வமோ அக்கறையோ வரல அப்படின்னாலே நமக்கு பிடிச்சமான வேலையவே செய்ய வந்து பிடிக்காம டயர்டா இருக்கும், உடல் சோர்வு இருக்கு அல்லது மனச்சோர்வு இருக்கு அப்படின்னாலே தூக்கம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அதை சரி பண்ணாம தூக்கம் சரியாகாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டாவே செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பெரும்பாலான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறதுக்கான காரணமும் அதுதான். ரொம்ப அடிக்ஷன் உள்ளது மட்டும்தான். உதாரணமா செல்போன் கேமிங் மாதிரியான விஷயங்கள் அடிக்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கு மட்டும் வந்து அவங்க ஆர்வமா வேலை செய்வாங்க. மிச்ச விஷயங்கள்ல இயல்பாக என்ன தேவையோ அதுல ஒரு பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்ப அடிக்ஷனுக்காக மட்டுமே வாழ்வது, இயல்பான தேவைக்கு வாழாம இருக்கிறதுங்கிற இந்த பிளவும் எங்க இருந்து வருதுன்னா தூக்கத்துல இருந்து தான் வருது. அதனால தூக்கத்தை சரியாக பின்பற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உத்திகள் எதுவும் இல்லாம இயல்பான தூக்கத்தை வரவேற்று நம்ம வந்து வெறுமனே படுத்திருந்தா போதும், அது வந்துடும். நீங்க சொல்லும்போது கனவுகள் குறித்து சொன்னீங்க. ஆனா சில பேருக்கு வந்து நான் ஒரு 28 வயசாகி கூட அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கனவு கூட வந்ததே இல்லைலாம் சொல்லியிருக்காங்க. கனவே வராம இருக்கிறதும் இருக்குமா அப்படி? இருக்கலாம். கனவுகள் வந்து வராம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து இயல்பாவே தூக்கம் பெரிய டீப் திங்கிங்கோ அல்லது வந்து அந்த மனசை பாதிக்கக்கூடிய அளவுக்கு, குறிப்பா கனவுகள்ல வந்து அதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க எடுத்துட்டு போகாம இருந்திருப்பாங்க. அதனால அது ஏதோ காய்ச்சல் வராம இருக்கிறது நோயான்னு கேக்குற மாதிரி. ஏன்னா அந்த பொதுவாவே காய்ச்சல்ங்கிறது வந்துதான் ஆகணும்லாம் ஒண்ணும் இல்லை. தொந்தரவுகளே இல்லாத நபர்கள் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. ஆனா ஒரு வழியவே உணராத மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க ஒவ்வொரு காலத்திலையும். அது போலவே கனவுகளே இல்லாத மனிதர்களும் இருக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அனுபவம் தான். இல்ல அல்லது கனவு வந்து கனவுன்னு ஒண்ணு கண்டது மறந்து போறதும் வாய்ப்புண்டு. கனவே காணாத மாதிரியான ஒரு தோற்றமும் கூட மனசுல ஏற்படலாம். எப்படி இருந்தாலும் கனவுங்கிறது நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒண்ணு இல்லை. அதனால அது வந்தா நல்லது அல்லது வரலன்னா நல்லது அப்படிங்கறதுலாம் இல்லை. நம்ம தூங்குறது தான் ரொம்ப நல்லது. அது கனவுகளோடோ கனவுகள் இல்லாமலோ அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து இன்னொரு மனம் சார்ந்த ஒரு கேள்வி. அதாவது அக்குபஞ்சர் வழிமுறைகளை பயன்படுத்தி எப்படி பல ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்துள்ள உணர்ச்சிகளை, அதாவது எமோஷனல் பெயின்ஸ், அதாவது பாடியில ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எமோஷனல் பெயின், அதை எப்படி குணப்படுத்துறது, குறிப்பா இதே பகுதியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா அக்குபஞ்சரா கடைபிடித்து மனம் ஒரு இடத்துல நின்னு போன டிராமா இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல அப்படியே அந்த அதிர்ச்சியில நின்னுடும். அதுல இருந்து எப்படி அவங்க வந்து வெளியில வெளியில வர்றது, குணமடைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இதயத்துல ஒரு உள்ள போய் பாதிக்குது அல்லது ஸ்டாக் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து மனம் குறித்த கொஞ்சம் ஓவர் திங்கிங் தான். அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்ல. அஹ் மனம் சார்ந்த என்ன தொந்தரவு இருந்தாலும் அடிப்படையில சிகிச்சைங்கிறது அக்குபஞ்சர் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் உடலுக்கானது இல்ல,
அது மனதுக்கானதும் இல்லை, இரண்டிற்குமானது. அப்ப ரெண்டும், மனசு எங்கிருந்து வேலை செய்யுதோ, உடல் எங்கிருந்து வேலை செய்யுதோ, அதனுடைய அடிப்படையை சீர்படுத்துவதுதான் அக்குபஞ்சருடைய வேலை. அதனால ரெண்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அக்குபஞ்சர்ல வந்து தாராளமா சிகிச்சை எடுத்துக்கலாம். அது மூலமாவே தீர்வு கிடைக்கும். இப்ப நாமே மருத்துவராக மாறி மனம் குறித்த சில சிக்கலான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணும்போது இன்னும் சிக்கல் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். அதனால உங்களுடைய சிந்திக்கும் முறை, சிந்திக்கும் முறையை மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. தேவையற்ற சிந்தனைகள் அவசியம் இல்ல. ரொம்ப அவசியமான விஷயத்த மட்டும் யோசிச்சா போதும். ஒரு மருத்துவர் யோசிக்க வேண்டிய விஷயத்த நீங்க யோசிச்சீங்கனாலே நோய்கள் வந்து பெரும்பாலும் நம்மளை விட்டு போகாது, ரொம்ப பெருசாயிட்டே போகும். அதனால அப்படியான தீவிர சிந்தனைகள் நோய் குறித்து அவசியம் இல்லை. சிகிச்சை குறித்து, வாழ்வியல் குறித்து, நோய் இல்லாம வாழ்றது குறித்து யோசிக்கலாம். நோய் பத்தி யோசிக்கவே கூடாது. ஒரு நோயாளி நோய் பத்தி யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. அடிப்படையில இதுதான். அப்புறம் அதிர்ச்சியான விஷயங்கள் கேட்டோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ ஸ்ட்ரக்கான ஒரு இயங்காத மனம் அல்லது நின்று போயிருக்கிற மனம்ங்கிறது அது உண்மையிலே இயங்காத மனம் இல்ல. மனதினுடைய எல்லா பகுதிகளும் இயங்கிக்கிட்டு இருக்கும். திங்கிங்லயோ அல்லது கம்யூனிகேஷன்லயோ அவங்க வந்து ஸ்லோவாவோ அல்லது ஃப்ரீசிங் ஸ்டேட்லயோ இருப்பாங்க. அதற்கும் ஒரு சிகிச்சை கொடுப்பது அப்படிங்கிறது போதும். அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுப்பது போதுமானது. சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க தூங்க ஆரம்பிப்பாங்க. தூக்கம் சரியாகும் போது அவங்க படிப்படியா இயல்பை நோக்கி திரும்புவாங்க. அதனால மனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அக்குபஞ்சர்ல வந்து சிகிச்சை கொடுக்கலாம். இன்னொரு கேள்வி, இறந்த பின் மனதிற்கு என்ன ஆகிறது? அது இறப்புக்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா எல்லா விஷயங்களையும் ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்வதுங்கிறது இன்னும் வந்து முழுமையாக தெரியாத ஒரு விஷயம். மனம்ங்கிறது என்ன வகையான டேட்டாஸ், அது அலைகளால் ஆனதா அல்லது பதிவாகிறதா, இது சம்பந்தமான அறிவியல் வந்து மிக தெளிவான துல்லியமான முடிவுகளை நாம் அடையல. அதுக்கு பின்னாடிதான் வாழும்போது உள்ள மனம் குறித்து புரிஞ்சுக்கிறதுல ஏராளமான குளறுபடிகள் இருக்குது. அதை ஆய்வு செய்தும் உணர முடியாதுங்கிறது தான் இங்க உள்ள சிக்கலை. மனம் குறித்து உடல் மாதிரி அது ஒரு மெட்டீரியல் இல்லை, இம்மெட்டீரியல். அதனால மனம் குறித்து இப்படி அறிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் இறப்புக்கு பின்னால்ங்கிறது தனி மனித நம்பிக்கை சார்ந்தது. நாம் என்ன மதத்தை அல்லது என்ன தத்துவத்தை நம்புறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாறுதல்கள் தான் இருக்கு. அறிவியல் பூர்வமாக இறப்புக்கு பின்னால் எதுவும் இருப்பதில்லை, அது எல்லாமே வந்து கலைஞ்சோ கரைஞ்சோ அழிஞ்சோ போயிருது அப்படிங்கிறது தான் அறிவியலினுடைய கருத்து. நாம் இறப்புக்கு பின்னால் யோசிக்கிறதை விட வாழும்போது எப்படி வாழ வேண்டும், நம்ம மனது வந்து இயல்பாக எப்படி வச்சுக்கணுங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அதனால வாழ்க்கை குறித்து நம்ம யோசிக்கலாம். நீங்க இதுக்கு முன்னால மனம் சார்ந்து பேசும்போது உடல், மனம், ஆன்மா குறித்து பேசியிருந்தீங்க. அந்த வீடியோ கேட்டுருக்காங்க. அதுல வந்து கர்மா பத்தி நீங்க சொல்லவே இல்லை, அதனால கர்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்மா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து செயல்னு அர்த்தம். கர்ம வினை அப்படின்னு சொன்னாங்கன்னா செயல், செயல் விளைவு அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு செயலை நம்ம செய்யறோம்னா அதற்கு உண்டான விளைவு நிச்சயமாக வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் கர்மாவை பத்தி நான் புரிஞ்சிட்டு இருக்கிறது. அதுதான் இயல்பா நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிட்டு இருக்க எல்லா மனுஷங்களுக்கும் அப்படித்தானே புரியும். ஒரு சுவத்துல ஒரு பந்தை எரிஞ்சிங்கன்னா அந்த பந்து திரும்பி வரும், அல்லது அதற்குரிய அந்த விசைக்கு தகுந்த மாதிரியான எதிர் விசையை அது உருவாக்கும். இப்படித்தான் சிந்தனைக்கும் எதிர் விசை உண்டு, எதிர்வினை உண்டு. அது உடல்லையோ வெளியிலயோ ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் விளைவு உண்டு. அதுக்கு பேர் தானே செயல் விளைவு. அதைத்தான் கர்மா சொல்லுது. என்ன ஒரு வித்தியாசம்னா நாம் நம்பிக்கைகளின் வழியாக அதை அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் நகர்த்தி வச்சுக்கிட்டோம். அதை மட்டும் இல்லாம நாம் இப்ப என்ன செய்யறோமோ இதனுடைய விளைவு இங்க நடக்கும். அது துவங்கி இருக்கும், வெளிப்பட நேரம் ஆகும். உடல்லையே யோசிங்கன்னா ஒரு ஒரு தூக்கத்தை கெடுத்துட்டோம்னா என்னவெல்லாம் நடக்குங்கிறது கர்ம வினை தானே. பசிக்கும் போது சாப்பிடலன்னா அல்லது தேவையில்லாத போது சாப்பிட்டோம்னா என்னவெல்லாம் நடக்குங்கிறது கர்ம வினை தானே. அப்ப இங்க நாம் சரி பண்ண வேண்டிய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான செயல்களை, கர்மங்களை சரி செய்வதுதான் கர்மான்னு நான் நினைக்கிறேன். அதனால முன் ஜென்மம் பின் ஜென்மம் அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் வந்து அந்தந்த குழுக்களினுடைய மதங்களினுடைய நம்பிக்கைகளாக தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த நம்பிக்கைகள் இல்லை. அதனால அடிப்படையிலேயே இயல்பான நடப்பு வாழ்க்கைக்கு என்ன செயல்கள் செய்வதோ செஞ்சா சரியா இருக்குமோ அது தனி மனித விளைவும் சமூக விளைவும் எந்த செயல்ல இருக்குதோ அந்த செயல்களை தேடி செய்வதுதான் மிகச்சிறந்த கர்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி என்னன்னா, சக்கரை வியாதி இருக்கிறவங்க உடல் இளைக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு ஆரோக்கியமேரிங்கிறவங்க வந்து 2 வயசு குழந்தைக்கு வந்து இன்சுலின் போடுறாங்க, அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கரை வியாதி தொடர்பா உடல் ஏன் இளைக்குது,
2 வயசு குழந்தைகள்லாம் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இதுல அப்படி சொல்லுங்க. உடல் இளைப்பு அப்படிங்கிறது வந்து பல காரணங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து அக்குபஞ்சர்ல எப்படி பார்க்குறோம்னா, சர்க்கரையில 2 விதமான சர்க்கரை இருக்கு குளுக்கோஸ்ல. ஒன்று வந்து கொலஸ்ட்ரால்ல குட் குளுக்கோஸ், குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் மாதிரி சர்க்கரையிலையும் தரமுள்ள தரமற்ற அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதை வந்து இன்னும் அறிவியல் பூர்வமாக அல்லது கருவிகளின் வழியாக இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தரமற்ற குளுக்கோஸை தான் உடல் வந்து ஜீரணிக்கிறது இல்லை, அதுதான் சிறுநீர் வழியாக வெளியேறுது. அப்ப தரமற்ற குளுக்கோஸ் வெளியேற்றப்படும் போது சிறுநீர் போக்கு அதிகமா இருக்கும். அதே நேரம் அதனுடைய உடல் இயங்குவதற்கு தேவையான குளுக்கோஸை ஏற்கனவே வச்சிட்டு இருக்க சேமிப்புல இருந்து எடுக்க ஆரம்பிக்கும். கிளைக்கோஜன்ல இருந்து குளுக்கோஸாக மாற்றி அது பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப இங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. செரிமான உறுப்பு சரியில்லை, நம்ம சாப்பிடும் முறை சரியில்லை அப்படிங்கிற 2 தொடர் காரணங்களால் இந்த தரமற்ற குளுக்கோஸ் உற்பத்தி வந்து நடக்கலாம். இப்படி தரமற்ற குளுக்கோஸ் கிடைக்குது அப்படின்னா அதை உடம்பு வெளியேற்றிடும். அப்ப தன்னுடைய தேவைக்காக உடல் சேகரிப்புல இருந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் உடம்புல சேகரிச்சு வச்சிருக்க ஃபேட்டை எரிச்சு குளுக்கோஸை உருவாக்கும். அன்றாடம் கிடைக்கிற புரோட்டீனை எரிச்சு குளுக்கோஸை உருவாக்கும். சேமிச்சு வச்சிருக்கிற கிளைக்கோஜன்ல இருந்து குளுக்கோஸை உருவாக்கும். இப்படி இதெல்லாம் நடக்கும்போது உடம்பு இளைக்கலாம். அப்ப நாம் உண்ணுகிற உணவு நல்லதாக தரமுள்ளதாகவும் சிகிச்சை மூலமாக நம்முடைய செரிமான மண்டலத்தை இன்னும் சீர்படுத்திக்கிறதும் இதற்கான படிப்படியான தீர்வாக அமையும். அதனால உணவு, வாழ்க்கை முறை, சிகிச்சை அப்படிங்கிற 3 விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தும் போது இந்த தரமற்ற குளுக்கோஸ் உற்பத்தியை வந்து நம்ம குறைக்க முடியும். அது மூலமாகவும் இந்த இந்த உடல் இளைப்புங்கிறது குறையும். அதே மாதிரி உடம்புல கழிவுகள் சேர்ந்து உடல் முழுக்கவே கழிவுகள் சேர்ந்திருக்கும் போது அது வெளியேறும் போதும் உடல் வந்து இளைக்கலாம். அப்ப உடல் இளைக்கிறதுங்கிறத மட்டும் கணக்குல வச்சுக்கிறாம அது வந்து டயர்ட்னஸை கொடுக்குதா, அன்றாட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு சோர்வு இருக்குதா, வேறு விதமான வலிகள் இருக்குதா, பசியின்மை அல்லது பசி அதிகரிப்பு, இந்த விஷயங்களை சொல்லி சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. அக்குபஞ்சர் சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கிற போது உடல் இளைப்பு ஒரு கட்டத்தில் நின்று அப்புறம் தேவையான அளவுக்கு மறுபடியும் அந்த உடல் வந்து மறுபடியும் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் இன்சுலினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரடியான ஹார்மோன் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஹார்மோனை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இன்சுலின் அடிக்ஷன் வந்து வந்துருது. அடிக்ஷன் நம்ம சொல்றது வந்து இன்சுலின் இல்லாம இயங்க முடியாம போகுது அப்படிங்கிற கண்டிஷனை. அதனால இன்சுலின் எடுத்த உடனே பயன்படுத்துறது நல்லது இல்லை. பொதுவாக சர்க்கரை நோயில இன்சுலின் தேவையுள்ளவர்கள், இன்சுலின் தேவையற்றவர்கள்னு ரெண்டா பிரிச்சு தான் மருத்துவர்கள் வந்து அதை பயன்படுத்துறாங்க. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் அந்த வேறுபாடு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய உடல் அறிகுறிகளை பொறுத்து அவங்க எடுத்துட்டு இருக்கிற ரசாயன மருந்துகளை நிறுத்த சொல்லிட்டு முறையாக உடம்புல தேவையான எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிற வேலையை அக்குபஞ்சர்ல இருந்து செய்யறோம். எல்லா விதமான நோய்களுக்கும் என்ன சிகிச்சையோ அதே மாதிரிதான் இன்சுலின் டிபெண்டா இருந்தாலும் இன்சுலின் பயன்படுத்தலைனாலும் நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறோம். இன்சுலின் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சுலினை நிறுத்தும் போது பல விதமான விளைவுகள் வரும். அதனால கூடுதலான கவனத்தோடு அந்த நோயாளிகளை கையாளணுங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா நோய்களையும் ஒரே விதமா தான் அக்குபஞ்சர் வந்து டீல் பண்ண. புற்றுநோய் குறித்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. புற்றுநோயை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு. நீங்க ஆரம்பத்துல வந்து தொடர்ந்து அக்குபஞ்சர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ வந்து புற்றுநோய் குறித்து அந்த கேள்வி வந்திருக்கு, அது குறித்து சொல்லுங்க. புற்றுநோய்ங்கிறது ஓவர் நைட்ல வர்ற அல்லது திடீர்னு நடக்கிற ஏதோ ஏதோ ஒரு ஃபுட் பாய்சனிங் மாதிரியோ உணவு சரியில்லை அல்லது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். புற்றுநோய்க்குரிய மிகச்சரியான காரணத்தை எல்லா மருத்துவங்களும் தேடிட்டு இருக்குது. மரபு வழி மருத்துவங்கள் ரொம்ப துல்லியமா முன்னாடி இருந்தே சொல்லுது, நீண்ட கால நோய்கள் உட்பட எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் குறிப்பாக புற்றுநோய்க்கும் காரணம்ங்கிறது வாழ்வியல் முறைகள்ல இருந்து தான் வருது. அது நேரடியா யார்கிட்ட இருந்து யாருக்கும் பரவுறது அப்படின்னும் நவீன அறிவியல் சொல்லல. இல்ல பல காரணங்கள் எதா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் இது புற்றுநோய் காரணி அப்படின்னு இன்னைக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் கலக்கிற ரசாயனங்கள் புற்றுநோய் காரணியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு சிக்கல் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பால் பால் குறித்த ஆய்வுகள் அதுக்கும் புற்றுநோய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அதிக அளவுல வெளிப்படுத்தி இருக்குது. சமீபத்தில் மறுபதிப்பாக எளிய முறையில் பல ஆய்வு கட்டுரைகளோடு தொகுக்கப்பட்டிருக்கிற டாக்டர் ஜெகதீசன் அவர்களுடைய மெல்ல கொள்ளும் பால் அப்படிங்கிற புத்தகம், அதனுடைய பின் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆய்வு கட்டுரைகள் பாலுக்கும் புற்றுநோய்க்கும் இருக்க தொடர்பை வந்து இன்னும் ஒரு படி மேல போய் அதை ஒரு ஆராய்ஞ்சிருக்கிறார்.
அப்ப இன்னைக்கு எல்லா உணவுப் பொருட்கள், அதுல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே புற்றுநோய் கூறுகளோடு இணைக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம முறையற்ற வாழ்க்கை முறைங்கிறது அதுக்கான முக்கியமான காரணமா இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அடிப்படையிலேயே முறையான வாழ்க்கை முறை, தூக்கம், பசி, சரியான உணவு அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு போய் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும்போதே ஒரு முறையான சிகிச்சை எடுத்து அதை எதிர்கொண்டு வரும் நபர்களுக்கு புற்றுநோய்க்குரிய சாத்தியமே இல்லாம போகுது. புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னாலும் எல்லா மரபு வழி மருத்துவங்களையும் அதற்கான சிகிச்சை உண்டு. அக்குபஞ்சர்லையும் அதற்கான சிகிச்சை உண்டு. அக்குபஞ்சர்லையும் நீங்க வந்து முறையாக புற்றுநோயின்னு உறுதிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பகுதியில ஒரு கட்டியோ ஏதோ ஒரு தொந்தரவோ ஏற்பட்டிருந்தா அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டா போதுமான. வயிறு தொடர்பா நம்ம ஏற்கனவே வந்து போன வருஷத்துக்கு முன்னால வயிறு தொடர்பா ஒரு செஷனே பண்ணியிருந்தோம். ஆனாலும் வயிறு தொடர்பான ஒரு 2 கேள்விகள் வந்திருக்கு. அதாவது அஜீரண கோளாறு வந்து இருந்துட்டே இருக்கு, நான் வந்து உமிழ்ந்துட்டே காரி உமிழ்ந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரும், இன்னொருத்தவங்க வந்து வயிறு உப்பிசமா இருக்கு, அது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா இருக்கு, அது எப்படி சரி பண்றதோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. முதல்ல விஷயம் வந்து பசிச்சு சாப்பிடுறது. முதல்ல ஒரு நாள் விரதம் கூட இருங்க. பசிக்கிற வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம். தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி இருங்க. பலவீனமா ஃபீல் பண்றீங்க, பசி வேறு விதமா உணர்றீங்க அப்படின்னா பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. அப்ப பசியை கண்டுபிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த வயிறு உப்புசம் உள்ளிட்ட வயிறு தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிரும். செரிமானத்தை சரியா வச்சுக்கிட்டாலே மிகப்பெரிய நோய்கள் எதுவும் இல்லாம இருக்க முடியும். அதனால உங்க பசியை கண்டுபிடிங்க. அதற்கு உதவியா ஃபாஸ்டிங் மெத்தட், ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபாஸ்டிங், பழ விரதங்களையும் கூட கடைபிடிக்கலாம். பழம் மட்டும் பசிக்கும் போது பழம் மட்டும் அளவாக சாப்பிடுறது அப்படிங்கிற முறையையும் பின்பற்றலாம். யானைக்கால் பத்தி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, யானைக்காலுக்கு சிகிச்சை வந்து எடுத்தா குணமாகுமா அப்படிங்கிறது. குணமாகும், குணமாகும். யானைக்கால் வந்து அலோபதி மருத்துவம் தான். அது அந்த காலத்துல மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா யானைக்காலுங்கிறது நோய் வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிடும். இப்ப வந்து அந்த நோய் இருக்காது, அதனோட விளைவு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற மருத்துவங்கள் சொல்லுவாங்க. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் உடம்புல எந்த விளைவு இருந்தாலும் அது அதற்குரிய காரணியும் தொடர்வதாக தான் அர்த்தம். அந்த அடிப்படையில இந்த உடலால் சரி செய்ய முடியாத நோய்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அக்குபஞ்சரால் குணமாக்க முடியாத நோய்கள் இல்லை. யானைக்கால் நோயாளிகளும் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்து குணமா இருக்கிறாங்க. தாராளமா சிகிச்சை எடுத்துக்கலாம். 80 வயசுக்கு மேல வந்து ஆஹ் ஆஹ் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதாவது மல்டிபிள் டிசார்டர், சுகர், வேரிகோஸ் வெயின்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் இருக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் வந்து இருக்கு, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் உடம்புல இருக்கு. இது இது ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விஷயமா இருக்கும். மருந்துகள், ஏராளமான ரசாயனங்கள், சர்ஜரிஸ், இதுக்கெல்லாம் பின்னாடியும் அக்குபஞ்சர் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். ஒரு சீனியர் அக்கு ஹீலர் அருகில் இருந்தாங்கன்னா அவங்கள அணுகுங்க. ஏன்னா இது சிகிச்சையவோ அல்லது வழிமுறையவோ ஆஹ் ஒ- இந்த இந்த இவ்வளவு தொந்தரவுகள் உள்ள ஒரு நபருக்கு வந்து இப்படி நேரடியா சொல்லிட முடியாது. இதுலயும் அவர் பசின்னு கேட்கும்போது உணவு கொடுங்க, இரவு தூங்குவதற்குரிய வாய்ப்பையும் கொடுங்க. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கலாம். இருக்கிற தொந்தரவுகள்ல இருந்து படிப்படியாக அவங்க சரியாகும். 90 வயசுடையவங்களுக்கு வந்து பேசும் திறன் மற்றும் நினைவாற்றலை வந்து மேம்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. வயதுக்குரிய மாற்றம் வந்து நிச்சயமா இருக்கும் உடம்புல. அது அவங்கவங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய பிரதிபலிப்பு. இந்த 90 வயது வரை எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், இந்த உடலை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த வயதுல வெளிப்படுறது. இது அந்த வயதினுடையது அல்ல, அந்த வயது வரைக்கும் நம்ம வாழ்ந்த உடலினுடையது. அதனால இப்பயும் அவங்க தொந்தரவா ஃபீல் பண்ற விஷயத்துக்கு சிகிச்சை கொடுக்கும்போது மேம்படுத்தலாம். நினைவாற்றல்னா அவர் படிச்சது பூரா அல்லது எல்லாமே ஞாபகம் இருக்காது. எதுல ஈடுபாட்டோட இருக்காங்களோ அதுவும். ஞாபக மறதிங்கிறது அவருக்கு ஒரு நோயாக மாறி இருந்தால் அதையும் நாம் சிகிச்சை மூலமாக சீர்படுத்த முடியும். அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கலாம். ஒரு 4-5 கேள்விகள் முடி சம்பந்தமாவே இருக்குது. அதாவது முடி வந்து அதிகமா கொட்டுது, அதுக்கு வந்து என்ன காரணம், தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு 2 பேரு. அதுக்கப்புறம் வெள்ளை முடியை வந்து குணப்படுத்த முடியுமா, அதை சரி பண்ண முடியுமா, அதை வந்து வராம தடுக்க முடியுமா அப்படிங்கறதை கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் முடி தொடர்பாவே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த முடி குறித்து சொல்லுங்களேன். சரி, இந்த கேள்வியோடு நிறைவு செய்யலாம். என்னோட பேட்டரியும் டவுன் ஆயிருச்சு, எப்ப வேணாலும் ஆஃப் ஆகலாம். ஓகே. அது நேரடியா தலைமுடிங்கிறது நம்ம உடலினுடைய வெப்பநிலையோடு தொடர்புடையது. அடிப்படையில அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வெப்பநிலைங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாகவும் பாரம்பரியமாகவும் வரக்கூடிய ஒரு விஷயம்.
அதனால முடி கொட்டுறது, முடி வெள்ளையாகிறது, வழுக்க விழுகிறது, இதெல்லாம் நம்ம உடல்நிலையோடையும் நம் பாரம்பரியத்தோடையும் தொடர்புடையது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் முடிக்குரிய காரணம். அப்புறம் நம்ம வாழ்க்கை முறையில நம்மளால மாத்த முடியறதெல்லாம் மாத்த முடியும், பாரம்பரியமா வர்ற விஷயங்களை மாத்த முடியாது. உதாரணமா உங்களுடைய தந்தைக்கு வந்து ஒரு வழுக்கை இருக்கு, உங்களுக்கும் வழுக்கை வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதை தள்ளி போடலாம். ஆனா முழுமையாக நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. தள்ளி போடுறதுக்கு என்ன வழி? அதே மாதிரி முடி உதிர்ந்து, சாதாரணமா முடி உதிருது, வெப்பம் அதிகரிச்சதுனால முடி உதிருதுன்னு நமக்கு தெரியும். இந்த வெப்பத்தை அதிகரிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? அதே மாதிரி வெள்ளை முடி வர்றதும் பாரம்பரியமாவும் வரலாம், உடல் வெப்பம் சார்ந்தும் வரலாம். என் பாரம்பரியமா வர்றதை தள்ளி போட முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மூலமாக வருது அப்படின்னாலும் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியும். இதுவும் வெப்பம் குளிர்ச்சியினுடைய சுழற்சியில வர்றதுதான். இது எல்லாத்துக்குமான ஒரே ஒரு தீர்வு வந்து இரவு தூக்கம். இரவு தூங்குவதன் மூலமாக உடல் அடையக்கூடிய முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா குளிர்ச்சி. அந்த ஒரு இரவு தூங்குறது மூலமாக கிடைக்கிற குளிர்ச்சியை எவ்வளவு அருவிகள்ல போய் குளிச்சீங்கனாலும் அடைய முடியாது. அது வெளியில இருந்து கிடைக்கிற குளிர்ச்சி வேற, இது உள்ள இருந்து உருவாகிற குளிர்ச்சி வேற. இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய அக குளிர்ச்சியை தூக்கம் மட்டுமே தர முடியும். அந்த தூக்கத்தை மட்டும் ஒழுங்குபடுத்தி பாருங்க, முடி உதிர்றதுல வித்தியாசம் இருக்கும். முடி அதே மாதிரி வழுக்கை விழுகிறதுல வித்தியாசம் இருக்கும். ஏற்கனவே வழுக்கை விழுந்திருக்கு அப்படின்னா அது பாரம்பரியமான விஷயமா இருந்தா அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்தடுத்து முடி உதிர்வதை தள்ளி போடலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதே மாதிரி நரைங்கிறதும் அதே மாதிரிதான், ஹெரிடிட்டரியா வந்திருக்கு அப்படின்னா அதையும் தள்ளி போட முடியுமே தவிர, அந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ண முடியுமே தவிர அதை நிறுத்துவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால இது எல்லாமே நேரடியாக தொடர்புடைய விஷயம். வந்து எண்ணெய் தேய்க்கலாம், ஆனா எண்ணெய்ங்கிறது ஒரு வெளிப்புற குளிர்ச்சியை கொடுக்கிறது. முக்கியமா நம்ம கொடுக்க வேண்டிய அக குளிர்ச்சியை கொடுக்காமல் புற குளிர்ச்சியை மட்டும் கொடுத்து முடியை காப்பாற்ற நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே செய்யலாம். நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கி தேய்ங்க, ஹெர்பல் மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா செய்ய வேண்டியது தூக்கம். தூக்கத்தை ஒழுங்குபடுத்தாமல் எது செஞ்சீங்கனாலும் தீர்வாக அமையாது. அதனால இரவு தூக்கத்தை ஒரு 10:30 மணி 10 மணிக்கு படுத்து ஒரு நல்ல தூக்கத்தை அடையும் போது அதுல இருந்து படிப்படியாக இந்த முடி சம்பந்தமான எல்லா தொந்தரவுகள்ல இருந்தும் நம்மளால விடுபட முடியும். அதே மாதிரி முடியும் எல்லாத்துக்குமே கருமைதான்ங்கிறதும் கிடையாது. அவங்க அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரியான கருமையிலிருந்து துவங்கி ஒரு லேசான ஒரு அடர் கருமையிலிருந்து லேசான கருமை, ஒரு ப்ரௌன் ஷேடு, இப்படி எல்லாமே இருக்கும். பல நாடுகள்ல பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஒவ்வொரு இனத்திற்கும், இனக்குழுவுக்கும், அதே மாதிரி அங்க இருக்க நிலத்திற்கும் தட்பவெப்பத்திற்கும் தகுந்த மாதிரி முடியினுடைய நிறமும் மாறும். எல்லாத்தையுமே கருப்பாக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும்போது ஆர்டிபிஷியலான பொருட்களை முடிக்கு பயன்படுத்தி ஹேர் டை மாதிரி பயன்படுத்தும் போது உடலினுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாம அந்த வெப்பம் தொடர்பான நோய்கள் வர்றதையும் ஒவ்வாமை ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால அப்படி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பான முடி பராமரிப்புங்கிறது இரவு தூக்கமும் நல்ல எண்ணெய் பயன்பாடும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான். இது ரெண்டுலயும் ரொம்ப அவசியமானது இரவு தூக்கம். நீங்க என்னைன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நீங்க பற்களுக்கு வந்து இந்த ஆயில் புல்லிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணலாமா? ஆயில் புல்லிங்கிறது பற்களுக்கோ அப்படி ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்காகவோ இல்லை. இது 1940களில வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்ச விஷயம்தான் ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது. 1970களில் இந்தியாவில் வந்து முதல் முறையா ஆந்திராவை சேர்ந்த தும்மல கோட்டேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதர் தான் ஆயில் புல்லிங் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் பின்பற்றி அதில் பலனடைந்ததின் தொடர்ச்சியாக ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதை எல்லா மொழிகள்லையும் அந்த நூலை கொண்டு வந்து இங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதனால ஆயில் புல்லிங்கிறது ஒரு நீண்ட கால நோய்களுக்கான உடலினுடைய தட்பவெப்ப நிலையை மாற்றுவது அப்படியான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது வாயில பண்றதுங்கிற அடிப்படையில இது ஏதோ பற்களுக்கு வலுப்படுத்தும், ஈறுகளை வலுப்படுத்தும்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இது மொத்த உடலிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முறை, நேரடியாக பற்களுக்கு அல்ல. அதனால ஆயில் புல்லிங் பண்றதா இருந்தா ஆயில் புல்லிங்னா என்ன அப்படிங்கிறது குறித்த ஒரு முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு அதை வந்து தொடரலாம். அது அது ஒன்றும் தவறு இல்லை, அது ஒரு உத்தி. இயற்கை உடலை இயற்கையாக வைத்துக் கொள்வதில் ஆயில் புல்லிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கு. அது ஒரு உத்தி. உத்திங்கிறத லைஃப் ஸ்டைல் இல்லை, வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடாது. தேவையான போது செய்துட்டு தேவையான போது நிறுத்திடணும். அதுவும் உங்க உடம்புக்கு சூட் ஆகுமா, நீங்க என்ன என்ன மாதிரி செய்யணுங்கிறதெல்லாம் ஆயில் புல்லிங் குறித்த நிபுணத்துவம் வாய்ந்த நபர் மூலமாகவோ அல்லது அது குறித்த நூல் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது நல்லது. நேரடியாக அது பற்கள் ஈறுகளை பலப்படுத்துவதற்கு பயன்படாது.
நிறைய கேள்விகளுக்கு நீங்க இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம வந்து இந்த நேரடி நிகழ்வுல வந்து நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்கீங்க. ஆஹ் எல்லாமே நம்ம வந்து சரியா சாப்பிடணும், சரியா தூங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்காட்டா கூட இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றினா நோய் சரியாயிருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கூட இருக்கு. முத்தாய்ப்பா இப்ப ஜாயின் பண்ணவங்க கூட முதல்ல இருந்து பல அடிப்படையான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு மூலமா இன்னைக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்களுக்கு இல்ல இனிமே பார்க்க போறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அக்குபஞ்சர் மூலமாக எல்லா அக்குஹீலர்களும் திரும்பி திரும்பி சொல்ற ஒரே விஷயம்தான், இந்த அக்குபஞ்சர் நாளின் மூலமாகவும் சொல்ற விழிப்புணர்வு செய்திங்கிறது, வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது நம்ம ஏராளமான நோய்களுக்குள்ள நம்மளை கொண்டு போயிருக்குது. அதனால இரவு தூக்கம், உணவு உண்ணும் முறை, பசிச்சு சாப்பிடுறது, உணவுகள், இந்த மூன்று விஷயத்துல நாம் கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்படும் போது இந்த உடலினுடைய அடிப்படை சக்தி, ஆற்றல், பராமரிப்பு சக்தி வந்து இது ஆஹ் முன்னரே சொன்ன மாதிரி பேட்டரி டவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால தொடர்ந்து வந்து இந்த கேட்கப்படாத கேள்விகளுக்கு வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து இன்னொரு காரணத்துல பதிலாம் வாங்கி நம் தமிழ் மீடியா சேனல்ல ஒளிபரப்பலாம். இதுவரை நம் தமிழ் மீடியா சேனல்ல வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். எல்லாருக்கும் அக்குபஞ்சர் தின வாழ்த்துக்கள். ஆஹ் கேக்குதா தோழர்? கேக்குது சொல்ற. கட் ஆயிடுச்சா? ஆமா, என்னோட லேப்டாப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. சரி சரி சரி. கேக்குதா? கேக்குது நான் கேக்குது. பேசுறது கிளியரா இருக்கா? கேக்குது ஓகே. கேக்குது. அந்த அந்த செய்தியை மட்டும் முடிச்சிடலாம். அதனால அக்குபஞ்சர் தின விழிப்புணர்வு செய்திங்கிறது இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வை, இயற்கையோடு இணைந்தது அப்படின்னாலே காட்டுக்குள்ள போய் வாழ்றது, இந்த மாடர்ன் லைஃப் இல்ல அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. உடலியல் சார்ந்த ஒரு இயற்கையான வாழ்வு. இரவு சரியான நேரத்துக்கு தூங்குவது, ஒரு 10 மணிக்காவது படுத்துறது, பசிக்கும் போது சாப்பிடுவது, பசி இல்லாத போது சாப்பிடாம இருக்கிறது, நம்ம சாப்பிடுற உணவுகள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்காதவையாக இருப்பது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை வந்து கவனம் செலுத்துவோம். இதன் மூலமாக உடலினுடைய அடிப்படை பராமரிப்பு சக்தியை வலுப்படுத்துவதன் மூலமாக இயல்பாக ஏற்படக்கூடிய எந்த எந்த தொந்தரவுகளும் வராது. உணவு மூலமா ஏற்படுற நோய்கள் வராது. பருவகால மாற்றங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வராது. இன்னும் பாரம்பரியமாக ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்தும் விடுபடுவதற்குரிய அம்சம் வந்து இதுக்குள்ள இருக்கு. அதனால திரும்பி திரும்பி எல்லா அக்குஹீலரும் சொல்ற அடிப்படையான அதே இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற விஷயத்தான் நானும் வலியுறுத்துறேன். இந்த அக்குபஞ்சர் தினத்தின் மூலமாகவும் நாம் ஒவ்வொருவரும் இயற்கை வாழ்வியலில் வாய்ப்புள்ள சாத்தியமுள்ள விஷயங்களை பின்பற்றி ஒரு நீடித்த ஆயுளையும் ஒரு நிலையான ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறேன். நன்றி. ரொம்ப நன்றி தோழர். நிறைய கேள்விகள் மிச்சம் இருந்தாலும் அடுத்தடுத்த தருணங்கள்ல வந்து இன்னொரு முறை வந்து நம்ம நேரடி நிகழ்வு மூலமா அதை கேட்டு வந்து தெளிவு பெறலாம். இவ்வளவு நேரம் இணைப்புல இருந்த உங்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நன்றிங்க தோழர்.